ரொம்ப ஆனந்தமாக ராமாயண பாராயணம் பண்ணிட்டு இருக்கோம். எதிர்ச்சியா ஒரு ராமபக்தர் வந்து, சுவாமி நான் வடுவூர் ராமர்டேந்து வந்திருக்கேன், இந்த பிரசாதத்தை வாங்கிக்குங்கோ அப்படின்னு சொல்லும்போது, ராமாயணத்தை ஆனந்தமா பாராயணம் பண்ணிட்டு இருக்கும்போது பிரசாதம் கிடைக்கிறதோ இல்லையோ, இது ஒரு சுவாமி. மற்ற சமயங்கள்ல நான் வடுவூர் ராமர் கோயில் போயிட்டு பிரசாதம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றது சாதாரணம். ஆனால் பாராயணம் பண்ணும்போது உருகி பாராயணம் பண்றார். உருகி பாராயணம் பண்ணும் பொழுது அப்ப வடுவூர் பெருமாளுடைய அந்த பிரசாதம் கிடைக்கிறது. அதுதான் சுவானுபவம். தபஹா சுவாத்தியாய நிருத்தம் தபஸ்வி வாக்விதாம்பரம். வாக்விதாம்பரம்ங்கிறது ஒரு குரு லட்சணம். அது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டேன்னா, சிறந்த பிரவச்சன கர்த்தாவாகவும் அந்த குரு இருக்கும். பிரவச்சனம் பண்ணும் போது என்னென்ன பாவங்கள் சொல்றாளோ அதெல்லாம் சிஷ்யாளுக்கு பெரிய போக்கியமா இருக்கும். அந்த சிஷ்யாள் ஒரு ஸ்லோகத்தை எடுத்துட்டு பல அர்த்தங்கள் சொல்றார். பல அர்த்தங்களை கேட்கும் போது சிஷ்யாளுக்கு பரம பிரயோஜனமா இருக்கும். அதுக்கு பிரதிபைன்னு ஒரு பேர் உண்டு. பிரதிபை, பிரதிபானவான்னு ராமரே சொல்றோம். ஏன் பிரதிபானவான்னா, வேத வாக்கியத்துக்கு பல அர்த்தங்கள் ஸ்புரிக்குமா, புரியுற மாதிரி சொல்றேன். நம்ம சத்குருநாதால் ஸ்ரீ அண்ணா கிருஷ்ணபிரேமி அண்ணா தஞ்சாவூர்ல அந்த பகவத்கீதா பிரவச்சன மண்டபத்தில் 50 வருஷம் முன்னால பாகவதம் சொல்லும் போது கதோத்தரியா அப்படிங்கிற பதம், இது எந்த இடம் அப்படின்னா, பீஷ்மரை இன்னைக்கு விட போறது இல்லை, நானே சம்ஹாரம் பண்றேன்னு தொப்புன்னு தேர் தட்டிலேருந்து கீழே குதிச்சு பகவான் கிருஷ்ணர் அந்த பீஷ்மரை நோக்கி ஓடுறார். கையில உள்ள அந்த தேர் சக்கரத்தை எடுத்துட்டு அப்படியே இன்னைக்கு பீஷ்மனை விட்டேனே அப்பா அப்படின்னு கருவிண்டு கிருஷ்ணன் ஓடுறான். அப்ப கிருஷ்ண பரமாத்மாவினுடைய தோல்ல உள்ள அந்த உத்தரியம் நழுவி அவர் சாரத்தியம் பண்ற சீட்டுல விழுந்துருச்சு. அதான் கத உத்தரியா. உத்தரிய நழுவி சாரத்தியம் பண்ற சீட்டுல விழுந்துடுத்து பேர்பாடியோட பகவான் பீஷ்மரை நோக்கி ஓடுறான். அந்த உத்தரியம் விழுந்ததுக்கு பல அர்த்தங்களை ஸ்ரீ அண்ணா சொல்லுவார். கிட்டத்தட்ட ஒரு 20-30 அர்த்தங்களை சொல்லுவார் ஸ்ரீ அண்ணா. அப்ப என்ன அப்படின்னா, அதுதான் பிரதிபைன்னு பேர். அதுபோல ராமச்சந்திர பிரபுக்கே பிரதிபை நிறைய வரும். அது மாதிரி ஒரு சத்குருநாதனுக்கு பிரதிபை, ஒரு ஸ்லோகத்துக்கு விதவிதமான அர்த்தங்களை சொல்லும் போது வாக்விதாம்பரஹா, சிறந்த பிரவச்சன கர்த்தா அப்படின்னு அதுக்கு ஒரு லட்சணம். அந்த சத்குருநாதருக்கு இதெல்லாம் லட்சணங்கள் என்னென்ன அப்படின்னா, நிறைய சாஸ்திரங்களை நன்னா படிச்சிருக்கணும், நிசந்தேகமான ஞானம் அதில் இருக்கணும், அதில் உள்ள விஷயங்களை அனுஷ்டாதாவாக இருக்கணும், சிறந்த பிரவச்சனகர்த்தாவாக இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, மனநசீலத்துவம் ஓயாது பெருமாளை சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறவராக இருக்கணும். மேடையில் ஏறி உபன்யாசம் பண்ணிடுவார், அப்புறம் கீழே இறங்கினா பரமலௌகீகமா எதையாவது பேசிட்டு இருப்பான்னு இல்லாம கீழே இறங்கினாலும் எப்படின்னா பகவானை பத்தியே பேசுறவரா இருக்கும். அப்பதான் இந்த ஓயாது மனநசீலத்துவங்கிறது அவருக்கு சித்திச்சுடுத்துன்னு அர்த்தம். இவ்வளவு இருந்தா போருமா? போறார். இன்னொரு லட்சணம், பகவானையே காமிக்கிறவராக இருக்கணும். அந்த யோகியதை யாருக்கு இருக்கோ, சத்குருநாதனுக்கு என்ன, சிஷ்யாளுக்கு என்ன யோகியதை இருக்கோ, ஒரு கால் அவனுக்கு பகவானை பார்க்கணும்னு தீவிரமான ஆசை இருந்ததுன்னா அந்த சத்குருநாதன் பகவானையே காமிக்கும். அந்த மாதிரி ஒரு சத்குருநாதன் அமையணும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர் கேட்கிற, நரேந்திரன் சுவாமி நீங்க பகவானை பார்த்திருக்கேளா? பா உங்ககிட்ட எப்படி பேசிட்டு இருக்கேனோ அது போல பெருமாள்கிட்ட பேசிட்டு இருக்கேன்டா. அப்பா அது ஒரு யோகியதை, எனக்கு காமிப்பேளா? உனக்கு கொடுக்காத வஸ்து என் மூலமா ஒண்ணுமே கிடையாது இந்த பிரபஞ்சத்துல. என்னையே உனக்கு கொடுக்கும் போது பகவானை காமிக்கிறது என்ன பெரிய விஷயம்? கண்டிப்பா காமிப்பேன். யார் சொல்ற? ராமகிருஷ்ண பரமஹம்சர் நரேந்திரனுக்கு சொல்ற. எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, ஒரு குருக்கு அவ்வளவு யோகியதை. அதத்தான் இந்த ஸ்லோகம், தபஸ்வாத்யாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகே முனிபுங்கவம் கோனஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஸ்ய வீரியவான் धर्मज्ञस्य कृतज्ञस्य सत्यवाक्यो दृढव्रतः चारित्रेण च को युक्तः सर्वभूतेषु को हितैषः विद्वान् कः समर्थश्च कच्चैकप्रियदर्शनः
சில கேள்விகள் கேட்கிறேன். கோனஸ்மின் சாம்பிரதம் லோகே. வால்மீகிக்கு சில கேள்விகள் கேட்கணும்னு தோணி போய் நாரதரை பார்த்து கேட்கிறார், சுவாமி இந்த பிரபஞ்சத்தில் கோனஸ்மின் சாம்பிரதம் லோகி குணவான் சமஸ்த கல்யாண குணங்களும் உடையவர் யார்? யார் எல்லாம் தெரிஞ்சவர் வித்வான்? யார் தர்மம் அறிந்தவர்? யார் சத்தியசந்தன்? யார் ஒருவரே அழகானவர்? யார் காந்தி மிக்கவர்? அப்படி சர்வ சாமுத்திரிகா லட்சணங்களும் உடையவர் யார்? எல்லா கேள்வியும் கேட்கிறார். கோனஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் தர்மஜ்ஞஸ்ய கிருதஜ்ஞஸ்ய சத்தியவாக்கியோ திருடபிரதா சாரித்ரேணச்ச கோ யுக்தா. நல்ல நடத்த உடையவர் யார்? சர்வபூதேஷு கோ ஹிதா. சமஸ்த ஜீவகோடிகளிடத்திலும் ஹிதம் உடையவர் யார்? வித்வான் கஹ கஸ்ஸமர்த்தச்ச கஸ்ஸைக பிரியதர்சனஹ. ஆத்மவான் கோ, எவர் ஆத்மஞானி? அது மாதிரி 16 கேள்விகள் கேட்கிறது. இது கேட்ட உடனே பிரகிருஷ்டோ வாக்கியம் அப்ரவி, சந்தோஷமா முகம் மலர்ந்து போயிடும். பதில் தெரியாத குரு என்ன பண்ணுவார்? சும்மா உட்கார், அதிக பிரசித்தனமா கேள்வி கேட்காத அப்படின்னு பதில் தெரியாத குரு அடக்குவார். இங்க ஸ்கூல்ல நல்ல இன்டெலிஜென்ட்டான ஒரு பாய் ஒரு நல்ல கேள்வி கேட்டான்னா அதுக்கு பதில் தெரியலேன்னு வச்சுக்கோ, அவர் அடக்குவார். அது மாதிரி இல்லை, இங்க நாரதர் முகம் மலர்ந்து அழகா சொல்றார். இக்ஷ்வாகு வம்ச பிரபவோ ராமோ நாம ஜனை சுதா நியதாத்ம மகாவீர்யா விதிமான் திருதிமான் வசி புத்திமான் நீதிமான் வாக்மி ஸ்ரீமான் சத்ருணி வர்கணைகா விபுலாம்சோ மகாபாஹு கம்புக்ரீவா மகாகன் மகோரஸ்கோ மகேஷ்வாசா குடஜத்ரு அரிந்தமா ஆஜானுபாகு சுஷிராகா சுலலாட்டகா சுவிக்ரமைகா சமக்சமவிபத்தங்கா சித்தவர்ணா பிரதாபமான் பீனவக்ஷா விஷாலாட்சோ லக்ஷ்மீவான் சுபலட்சணா धर्मज्ञः सत्यसन्धच्चे प्रजानां च हिते रतः. धर्मज्ञः सत्यसन्धच्चे प्रजानां च हिते रतः. यशस्वी ज्ञानसम्पन्नः शुचिर्वत्सः समाधिमान् प्रजापति समः श्रीमान् दाता रिपुनिषूदनिका रक्षिता जीवलोकस्य धर्मस्य परिरक्षिता रक्षिता स्वस्य धर्मस्य स्वजनस्य रक्षिता வேத வேதாங்க தத்துவோ தனுர்வேதே நிட்டிதா. ரொம்ப அழகா பதில் சொல்ற. இக்ஷ்வாகு வம்சத்துல நீங்க கேட்ட மாதிரி அவ்வளவு சாமுத்திரிகா லட்சணங்களும் ராமோ நாம ஜனை சுதயா. அந்த ராமன் பிரசித்தி பெற்ற பிரபுட்டதான் அவ்வளவு சாமுத்திரிகா லட்சணங்களும். விசாலமான வட்சஸ்தலம் உடையவர், சிறந்த வில்லாளி, தாமரை புஷ்பம் போன்ற கண்கள், சம்பக புஷ்பம் போன்ற மூக்குடையவர், கொப்பைப்பழம் போன்ற சிவந்த உதடு, கண்ணாடி ஒத்த கன்னங்கள். யாருக்கு? ராமருக்கு. விஷாலமான நெற்றி, அழகான கஸ்தூரி திலகன், சுருள் சுருளான கேசபாரங்கள், ஸ்டைலா அதுல 1-2 குழல்கள் பக்கவாட்டில் ராமருடைய தாமரை புஷ்பம் போன்ற கன்னத்துல வந்து அதுல 1-2 குழல்கள் வந்து அப்படியே அலைப்புண்டு மோதும் காற்றுல. அப்பேற்பட்ட பிரபுவினுடைய தோள்கள் அது எப்படி கூடஜத்ரு, அந்த தோல் சந்தியில எலும்பு தெரியாத வண்ணம் சதைப்பற்று உடையது. சில பேருக்கு எலும்பு புடைச்சிட்டு இருக்கும், குழி கூட இருக்கும் 2 பக்கமா பேர் சிமெட்ரிக்கலா. அந்த மாதிரி இல்லை ராமருக்கு. நல்ல சதைப்பற்று உடைய தோல் சந்தி உடைய, அதுதான் கூடச்சத்து. அறிந்தமஹா, எல்லா சாமுத்திரி லட்சணங்களும் ஒரே சமயத்தில் பொருந்தி இருக்கிறது யாருன்னா ராமர். அவருடைய கண்ணழகை பார்த்தா தாமரையை பார்க்க வேண்டாம், தாமரையை பார்க்கும்போது ராமர் ஞாபகம் வரும். ஞாபகம் வச்சுக்கணும். தாமரை புஷ்பம் இருக்கோ இல்லையோ, இதை பார்க்கும்போது ராமருடைய கண்ணழகு ஞாபகம் வரணும். அதே போல மல்லிகையை பார்த்தோம்னா சீதா பிராட்டி ஞாபகம். சீதா பிராட்டி அழகாக தொடுத்து தோழிமார்கள்லாம் சீத்தையினுடைய கூந்தல்ல அப்படி சூட்டுவாங்க. எப்பொழுதுமே இந்த மல்லிகை மொக்கு இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணணும்னா நல்லா கவனிச்சு பாருங்க.
அது சந்திரன் வந்தாதான் மலரும் ராத்திரி வேளையில. இன்னைக்கு சீதா பிராட்டியினுடைய முகச்சந்திரத்தை பார்த்துட்டு அது மலர்றதான் ஸ்ரீ அண்ணா சொல்ற. சீதையினுடைய முகமே சந்திரன். அந்த சந்திரனை பார்த்துட்டு அந்த அயோத்தி தோட்டத்தில் உள்ள மல்லிகை முக்கெல்லாம் பட்டு பட்டுன்னு அப்படி மலரும். அப்படிப்பட்ட அழகான அந்த சீதா பிராட்டியினுடைய கூந்தல்ல அந்த மல்லிகையெல்லாம் தொடுத்து தோழிமார்கள்லாம் வைப்பாங்க. ராமச்சந்திர பிரபுவினுடைய அவயவங்கள் எப்படி இருக்கும்னா அஜானு நின்னா இந்த முழங்கால் பரியந்தம் நீண்ட கைகளாம். அப்படிப்பட்ட அந்த ராமர் ஒரு சிரிப்பு சிரிச்சா ஸ்மித பூர்வாபிபாஷிச்சே, ஒரு சிரிப்பு சிரிச்சா மனசு அப்படியே பறிபோயிடுங்கிறார் வால்மீகி. அதனால புதுசா திருஷ்டி சித்தாபகாரினம் என்று சொல்றார். திருஷ்டியும் கண் இப்ப ராமரே அப்படி நிற்கிறார் அப்படின்னா பார்த்துட்டே இருப்போம், நமக்கு பேச்சே வராது. ஏன்னா தஸ்தவ் பரம விஸ்மிதான்னு ஆச்சரியப்பட்டு தண்டகாரண ரிஷிகள்லாம் நிற்கிறாங்க. தண்டகாரண ரிஷிகள் மாத்திரம் இல்லை, ராமருடைய ரூப லாவண்யத்தை பார்த்துட்டு அங்கே சர்வேவை வனச்சாரினகா, அங்குள்ள மான்கள் அங்குள்ள பசுக்கள் எல்லாமே ராமருடைய ரூபத்தை லாவண்யத்தை பார்த்துட்டு எழுதிய சித்திரம் போல நின்றுடுத்தோம். புல்லு மேய்ஞ்சிட்டு இருக்கக்கூடிய மான்கள்லாம் ராமர் ரூபத்தை பார்த்துட்டு அப்படியே ஸ்டன்னாகி நின்றுடுத்து என்று சொல்றார். எங்க அரண்ய காண்டத்தில். அப்பேற்பட்ட அந்த ராமச்சந்திர பிரபுவினுடைய அழக வர்ணிச்ச. சமத் சம விபக்தாங்கா சிக்தவர்ணா பிரதாபவான் பீனவக்ஷா விசாலாட்சோ லக்ஷ்மிவான் சுபலட்சணையா தர்மஜா சத்யசந்தச்ச பிரஜானாம் ச ஹிதேரதா யசஸ்வி ஞான சம்பன்னா. அப்பேற்பட்ட ஞான சம்பத்தோடு கூடியது. இந்த ஞான சம்பத்து இருக்கிறதுனால தான் கைகேயி அம்மா, அப்பா நீ 14 வருஷம் காட்டுக்கு போகணும் அப்படிங்கிறச்சு கூட அதுல ஆசை இல்லாம இந்த பிரபஞ்சத்தில் உள்ள சகல வஸ்துக்களும் சாம்சாரிக வஸ்துக்கள் தள்ளி ஆத்மக்கிரீடாக ஆத்மரதிஹீன தன் ஆத்மாவிலே ரமிச்சுட்டு இருக்கிறதுனால்தான் கோபமே வராம தாபமே வராம பெருமாள் ராமச்சந்திர பிரபு காட்டு. அப்ப அந்த ஆத்ம ஞானம் இல்லைன்னா நமக்கு என்னென்ன அவ மேல கோபமாகும். ஆத்ம ஞானங்கிறது அலாதி. அந்த ஆத்ம ஞானம் வந்துடுத்தினாலேயே எல்லா இடத்திலையும் பகவானையே நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். அப்படிப்பட்ட ராமச்சந்திர பிரபு கூடச்சத்ருஹு அரீந்திரமஹா ஆஜானுபாகு சுஷிராகா சுலலாட்டா சுவிக்ரமா சமத் சம விபக்தாங்கா எல்லாம் பிரிக்கப்பட்ட சமமான அவயவங்கள் உடையது. 5 விரல் ஒன்றுல 6 விரல் கிடையாது, எல்லாம் சமமான. அதை காட்டில இன்னொன்று சொல்ல போறேன். ஆரியா சர்வ சமச்சைவ சதைக்க பிரியதர்சனா, எல்லாத்தையும் சமமா பழகுவார். அதனால வசிஷ்டர்கிட்ட ஒரு விதமா பழகிறது, குகன்கிட்ட வேறு விதமா பழகிறதுன்னு இல்லாம எந்த அளவுக்கு வசிஷ்டர்கிட்ட பழகிறாரோ அந்த அளவுக்கு குகப்பெருமானிடத்திலேயோ அல்லது மற்ற வாழ்க்கை சுக்ரீவனிடத்திலேயோ அப்படி பழகுவார், வித்தியாசம் இல்லாம. அதனால ஆரியா சமச்சை சர்வ சமச்சைவே. இன்னும் கூட சொல்றார், அந்த படிக்காத கட்டக்குட்டையா இருக்கக்கூடிய காட்டுவாசியான குகப்பெருமான என் உயிர் தோழன் அப்படின்னு சொல்றார். ஏழையதலங்கள் மகள் என்னாது இறங்கி மற்றவர்க்கு இன்னருள் சுரந்து அந்த சொல்றாருங்க. என்னுடைய உயிர் தோழன் அப்படின்னு யார் சொல்றா? ராமஸ்ய ஆத்மசமசகா சகா மம ஆத்மசமசகான்னு 128வது சர்க்கத்துல யுத்த காண்டத்துல ஆஞ்சநேயரிடத்துல என் உயிர் தோழனான அந்த குகனை நீ பட்டாபிஷேகத்துக்கு வர சொல்லிட்டு, ஆஞ்சநேயா நீ போய் பரதனிடத்துல போய் சொல்லி நான் வந்துட்டு இருக்கேன்னு பின்னால சொல்ற. அப்ப எந்த அளவுக்கு குகனை நேசிக்கிறார். ஒரு சாமானிய குகன் ஏழை, ராமனுடைய ஸ்டேட்டஸுக்கு அவன் எங்கேயோ கீழே, அழகும் கிடையாது, கருப்பா இருப்பார், கட்டக்குட்டையா இருப்பார். அப்படிப்பட்ட குகனை தன் உயிர் தோழன்னு சொல்லிக்கிறார் பெருமாள்னா அவ்வளோ ஆச்சரியம். அதான் ராமர். இந்த ராமரை புரிஞ்சுக்காதவா தான் ராமரை திட்டுவாளே தவிர, ராமரை புரிஞ்சுனுட்டா அப்படின்னா இந்த பக்தி தானே. ராமருங்கிற மாதிரி இன்டர்நேஷனல் ரெப்யூட்டட் ஃபிகர், வேர்ல்டு பூரா ராமரை பற்றி தெரியும். ஏதோ நம்ம பாரதத்தில் இந்த கோயம்புத்தூரில் மாத்திரம் இல்லை, வேர்ல்டு பூரா ராமர் வந்து ஒரு ரினவுண்டு ஃபேமஸான ஒரு இன்டர்நேஷ்னல் ரெப்யூட்டட் ஒரு ஃபிகர். எல்லாருக்கும் ராமரை பிடிக்கும். உலகத்தில் அத்தனை பேர். ஜப்பான்லேயும் ராமாயணம் உண்டு,
இட்டாலியன் ராமாயணம் உண்டு, நானே அதை பார்த்துருக்கேன். ரஷ்யன் ராமாயணம் உண்டு, பர்மியன் ராமாயணம் உண்டு, சைனீஸ் ராமாயணம் உண்டு. முஸ்லீம் கண்ட்ரியில் நம்ம நாட்டு பிரதமர் அங்கே போய் ராமாயணத்தை அவள் கொடுத்துருக்கார். அது மஸ்கட்டுன்னு நினைக்கிறேன், மஸ்கட்டா துபாயோ, அங்கே போய் ராமாயணத்தை அவள் ஆனந்தமாக அவளே அவர்கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கா நம்ம நாட்டு பிரதமர்கிட்ட. இதெல்லாம் பெரிய விஷயம். இதெல்லாம் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம், இந்த நியூஸில் பார்த்துருக்கலாம். அப்படிப்பட்ட ராமாயணம் அப்படிங்கிற அந்த ராமச்சந்திர பிரபுவை இங்கே எடுத்து சொல்றார். சர்வதா விகதா சத்பிஹி சமுத்திரைவ சிந்துபிஹி ஆர்யா சர்வ சமச்சைவ. ராமராகிய சமுத்திரத்தை நோக்கி சாதுக்களாகிய நதிகள் வந்து சங்கமமாறா. யார் சொல்றா? வால்மீகி. எல்லா சாதுக்களும் தண்டகாரண்யத்தில் ராமரை நோக்கி. சரபங்கர் ராமரை பார்த்துட்டு இத்தனைக்கும் இந்திரன் கூப்பிடுறார், வாங்க உங்களுக்கு தபஸ் பூர்த்தி ஆயிடுத்து, என்னோட இந்திரலோகம் வாங்க. அகம்யாத்வா நரவியாகிற 10 தப்படியில் ராமர் வந்துட்டு இருக்க. அவருக்கு இந்த 12 துவாதச நாமத்தினால துளசியை போட்டு அர்ச்சனை பண்ணிட்டு நான் அப்புறம் வரேன், இந்திரா நீ முன்னாலே போயிடு. அப்ப என்ன அப்படின்னா, சரபங்கர் காத்துட்டு இருக்கார் ராமர் வரத்துக்கார், சுதீஷனர் காத்துட்டு இருக்கார். அதே போல பரசுராமர் 21 சத்திரிய தலைமுறைகளை வேரோடு பூண்டறுத்தவர். இன்னைக்கு பொட்டி பாம்பா அடங்கி ராமரிடத்துல அக்ஷயம் மதுகந்தாரம் ஜானாமித்வாம் சுரோத்தமம் அப்படிங்கிற புரிஞ்சுட்டே. ராமா நீ யாருன்னா சாட்சாத் பரவாசுதேவன் புரிஞ்சுடும் அப்படின்னு சொல்லி ராமரை பிரதட்சிணமா வந்து போறார். யாரு? பரசுராம். டெரர். பரசுராமன் விளையாட்டு இல்லை. 21 சத்திரியால தலையை சீவினவர், எல்லாம் துஷ்டாள். அப்படிப்பட்ட பரசுராமர் பொட்டி பாம்பா நம்ம ராமச்சந்திர பிரபுட்ட அடங்கினார் அப்படின்னா ராமருடைய காம்பீரியம். அந்த ராமச்சந்திர பிரபுவினுடைய பெருமையை சொல்லி மாளாது. அத்தகைய அந்த ராமாயணத்தை நாரதர் வால்மீகிக்கு உபதேசம் பண்றார். அதுதான் சங்கேப ராமாயணம்னு பேர். அப்படி உபதேசம் பண்ணும்போது அப்பேற்பட்ட அந்த ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு ஏற்பாடு பண்ணின தசரதர் இந்த சமயத்தில் கைகேயி தசரதர் தனக்கு ஏற்கனவே கொடுத்த 2 வரன்களை தசரதரை சத்தியங்கிற ஒரு பாசத்துக்கு கட்டுப்படும்படியாக பண்ணி 2 வரன்களை கேட்டாள். அதுல ஒரு வரத்தினால ராமருக்கு 14 வருஷம் வனவாசம், மற்றொரு வரத்தினால தன் பிள்ளையான பரதனுக்கு பட்டாபிஷேகம்னு கேட்க ராமச்சந்திர பிரபு மன்னவன் பணியென்றாகில் நும்படி மறுப்பனோ, என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதென்றோ என்று சொல்லி கைகேயம்மாக்கு நமஸ்காரம் பண்ணி காட்டுக்கு வந்தார். தே வனேன வனங்கத்வா நதி தீர்த்தா பகூதக்காக வனத்துக்கு வனம் இப்படி போய் அங்கங்க சாதுக்களை எல்லாம் பார்த்து சித்திரகூடத்தில் வந்திருக்கிறச்சே பரதாழ்வான் ராமனுடைய பாதுகைகளை அனுகிரகமாக பெற வேண்டும் என்று நினைச்சு அங்கேருந்து பெரிய சைன்யத்தோட வந்து ராமச்சந்திர பிரபுவினுடைய சரணத்தில் அந்த ராஜ்யத்தை போட்டு நமஸ்காரம் பண்ணி தொமேவ ராஜா தர்மஜ்யா இதி ராமம் வச்சோபிரவித், நீங்க தான் ராஜாவாக இருக்கணும்னு வேண்டிக்க ராமஹா பரமோதாரஹா. ராமருக்கு அதை விரும்பாம நச்சைச்சத்து ராஜ்யம் மகாபலா, அதை விரும்பாம நீனே பட்டத்து கட்டிக்கோ, இதோ இந்த பாதுகையினுடைய ஆதாரத்தில் நீ ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு வான்னு தன் பாதுகையே கொடுத்து அனுப்புறார். அப்பேற்பட்ட பரதன் நந்தி கிராமத்தில் வந்து இருக்கார். ராமர் மேற்கொண்டு தண்டகாரண்யத்தில் பிரவேசிச்சு துஷ்ட ராட்சசர்கள் 14,000 பேரையும் சம்ஹாரம் பண்ணி அந்த ரிஷிகளுக்கு அனுக்கிரகம் ஆசீர்வாதங்கள்லாம் பண்ணிட்டு இப்படி இருக்கிறச்சே மாயமான காமிச்சு சீதாதேவியை அபகரிச்சுட்டு அந்த ராவணன் ஆகாச மார்க்கமா வந்து லங்கையில கொண்டு வைக்க அந்த சீதையை தேடின்னு வந்த பெருமாள் அங்குமங்குமா அலைஞ்சி கடைசியில ஜட்டாயு கிட்ட வந்து கேட்கிறார். ஜட்டாயு சொல்றார், வேறுபட்ட பிரபு, அந்த ராவணனோடு நானும் யுத்தம் பண்ணி அந்த சீத்தையை மீட்பதற்காக முயற்சி பண்ணேன், ஆனால் என்னுடைய பட்சங்களை வெட்டிட்டு போயிட்டான். இதோ இந்த ரத்தங்கள்லாம் உடைச்சு கிடக்கு பாருங்கோன்னு என்றெல்லாம் கவனிச்சு உடனே பகவான் அந்த ஜட்டாயுவினுடைய இறுதி மூச்சுல அவருக்கு மோட்சத்தை கொடுத்துட்டு மேல கபந்தனை வதம் பண்ணி பம்பாசரத்துல ஹனுமானுடைய சங்கமத்தை அடைஞ்சு
ஹனுமார் மூலமாக சுக்ரீவ சக்கியத்தை அடைஞ்சு அந்த சுக்ரீவனுக்கு வாலியவதம் பண்ணி கிஷ்கிந்தா சாம்ராஜ்யத்தில் பட்டாபிஷேகம் பண்ணி நன்றி மறவாத சுக்ரீவன் கோடிக்கணக்கான வானரால சீத்தையை தேடுவதற்காக அனுப்ப அதுல ஹனுமான் தத்தோ ராவணநீதாயாக சீதாயாக சத்ருகர்ஷனகான்னு அவரே புறப்பட்டு சமுத்திரதரணம் பண்ணி சீதாதேவிட்ட ராமனுடைய அங்குலியத்தை கொடுத்து ஆஸ்வாசப்படுத்தி அந்த லக்கையும் ஒரு கை பார்த்துட்டு திருப்பி வந்து கண்டேன் சீத்தைன்னு சொல்லி பெருமாளிடத்துல அந்த சூடாமணியை கொடுத்து ஆஸ்வாசப்படுத்த உடனே ராமச்சந்திர பிரபு எல்லா வானராளையும் கிளப்பிண்டு சமுத்திரத்தில் சேது மந்திரம் பண்ணி அதன் வழியாக லங்கைக்கு வந்து ராவணவதம் பண்ணிட்டு சீத்தையை மீட்டு சீத்தையை அவளுடைய கற்ப உலகமறிய செய்வதற்காக அக்னிசோதனம் பண்ணி சீத்தையை ஏத்துட்டு புஷ்ப விமானத்தில் ஏற்றி திருப்பி அயோத்திக்கு வந்து பட்டம் கட்டினார்னு சுருக்கமா அந்த நாரதர் சங்கேப ராமாயணத்தில் சொல்ல பட்டந்தி ஜோவாக்னிஷபத்வமீயாஸ்யா க்ஷத்ரியோ பூமிபதித்வமீயாத் வணிஜனஹ பண்யபலத்வமீயாத் ஜனச்ச சூத்ரோபி மகத்வமீயாத் என்று சொல்றார். இந்த ராமாயணத்தை படிக்கிறவா படன் திஜோ வாக்னிஷபத்வமீயாத் என்ன அர்த்தம்னா படிக்கக்கூடிய அந்தணன் நல்ல வாக் சுத்தியை அடைஞ்சு அழகா பகவத் குணம் சொல்லுவான். க்ஷத்ரியால் படித்தா ராஜ்ய லாபத்தை அடைவான். வைஷ்யால் படித்தா நல்ல பிஸ்னஸ்ல கொடுத்த லாபத்தை அடைவான். ஜனச்ச சூத்ரோபி மகத்வமீயாத்து இத்திராள் படித்தா மகானா போயிடுவா என்று அனுகிரகம் பண்ணார். உடனே அவர் வால்மீகிட்ட விடைபெற்று கொண்டு ஆகாச மார்க்கம் மூலமா நாரத கிளம்பி போயிட்டார் தன் லோகத்துக்கு. மறுநாளைக்கு மாத்தியான அனுஷ்டானத்துக்காக தன் சிஷ்யன் பரத்வாஜன் அப்படிங்கிறவனை அழைச்சிட்டு வால்மீகி பகவான் தமசா அப்படிங்கிற நதியில வந்து ஸ்நானம் பண்ணுவதற்காக உடனே அந்த சிஷ்யனை பார்த்து சொல்றார், நிஷத்தாம் கலசத்தாதே தீயதாம் கலம் மம இதமேவ அவதாகிஷே தமசா தீர்த்தம் உத்தமம். அப்பா பரத்வாஜா, இந்த ஜலம் எப்படி இருக்கு பாத்தியா? தெளிவா இருக்கு. ஜலம் எப்படி இருக்குன்னா அகர்தமமிதம் தீர்த்தம் பரத்வாஜ நிஷாமையே. சாதுக்களுடைய மனசு எப்படி சுத்தமா இருக்குமோ, கபடம் இல்லாம இருக்குமோ, தெளிவா இருக்குமோ, அதுபோல இருக்கு பார் என்று காமிக்கிறேன். அந்த கலசத்தை கீழே வை, இந்த மரவர் இப்படி கொடு, இங்கேயே இன்னைக்கே ஸ்நானம் பண்றேன், இதமேவ அவகாகிஷே தமசா தீர்த்தமுத்தம் என்று அந்த மரபுரிய கையில வாங்கிட்டு உடனே குளிக்க மாட்டாரோ? குளிக்கவே இல்லை. அங்க அப்படியே சஞ்சாரம் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு வர அங்க உள்ள வனங்கள், மரங்கள், செடி கொடிகள் எல்லாத்தையும் ரசிக்கிற. நேற்று வேலை ரிஷி ஹிருதயம், இன்னைக்கு கவி ஹிருதயம், கவித்துவம் உண்டாய போகுது. இன்னிலிருந்து ஒரு ஆச்சரியம், நமக்கே தெரியாது. திடீர்னு பார்த்தா ஜென்மாந்திர வாசனையினால திடீர்னு நிறைய சோகங்கள்ல எழுத ஆரம்பிச்சிடும். யாருக்காவது போட்டியில் இந்த மாதிரி ஒருத்தருக்கு வரும். மகாபிரிவாவுடைய அனுகிரகத்தினால ஒருத்தர் நிறைய மகாபிரிவா காலத்தில் அங்கே சமையல், அந்த இடத்துல நிறைய சமையல் பண்ணுவார். ஒரு பரிச்சாரகர் விழுந்து விழுந்து சமையல் பண்ணுவார். சம்பளம் கூட ரொம்ப கிடையாது, வேர்த்து விறுவிறுக்கும். வரக்கூடிய நூற்றுக்கணக்கான பாகவதாள் வைதிகாலுக்கெல்லாம் அவர் தான் சமையல். அவருடைய பிள்ளைக்கு திடீர்னு ஞானோதயம் ஏற்பட்டு விதவிதமான பாசுரங்கள்ல அம்பாளை பத்தி எழுத ஆரம்பிச்சு. அவருக்கே ஆச்சரியம். அவர் மகாபிரிவாளை பார்க்க வர, பெரிவா கேட்கிறார், நிறைய எழுது இன்னும். அது மாதிரி எங்கேயாவது காலமேக புலவர்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பேன். அவர் காலமேக புலவர் நிறைய, அவர் ஒண்ணுமே இல்லை, அவர் மடப்பள்ளியில கைங்கறி பண்ணிட்டு இருக்கார் கோயில்ல. அம்பாள் என்ன பண்றா, பிரத்யட்சமாக ஆகி தாம்பூலங்கள்லாம் வாயில போட்டுண்டு அப்படியே ஒரு பிரதட்சணமா அந்த கோயில்ல வர. இந்த தினமும் அந்த அம்பாளுக்கு கைங்கரியம் பண்ற குருக்கள் உன் வாயை தர அப்படிங்கிற, பேசாம போ அப்படின்னு அவன் சொல்றார். தூக்க கலக்கத்துல யாரோ நினைச்சிட்டு, சாதாரண லேடி நினைச்சிட்டு
இந்த சமையல் பண்றக்கூடிய காலமேக புலவனை பார்த்து உன் வாயை தரேன்னு சொன்னோடனே அம்பாள் தன்னுடைய தாம்பூலம் உச்சிஷ்டம் இருக்கே, இந்த தாம்பூல உச்சிஷ்ட பிரசாதத்தை அந்த பரிச்சாரகன் சமையல் பண்ணக்கூடிய அவருடைய வாயில அப்படி போடுற அந்த தாம்பூல உச்சிஷ்டத்தை அப்படி துப்புற. அப்படி துப்பினோடனே அவனுக்கு பெரிய மளமளன்னு அப்படியே கவிதை எழுதக்கூடிய சாமர்த்தியம் ஏற்பட்டதுன்னு நம்ம படிக்கிறோம். இதெல்லாம் என்னென்ன அருள். அது மாதிரி வால்மீகிக்கு இன்னைக்கு அருள் பிரசாதம் உண்டாக்கு பெரிய ஒரு காவியத்தை எழுத போற. அதுக்காக இது முன்கூட்டியே சொல்றேன். அவர் என்ன பண்ணினார், இந்த தமசா நதிக்கரையை ஒட்டி அந்த புல் தரையிலேயே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு மரத்துல 2 கிரௌஞ்ச பட்சிகள் உட்கார்ந்துட்டு கொஞ்சின்னு இருக்கு. ஆண் பெண் பட்சி, மிதுனம்னு பேர் சமஸ்கிருதத்தில். அது 2 கொஞ்சி குலாவுறது. அப்ப எங்கிருந்தோ ஒரு வேடன் வந்தான். அவன் தன்னுடைய வில்லுல அம்ப பொருத்தி நேர ஆண் பட்சியை நோக்கி விட்டான். இந்த ஆண் பட்சி அடிபட்டு கதறி கீழே விழுந்தது. பெண் பட்சி கதறது, பாரியா பட்சி. இதை பார்த்த உடனே அதர்மோயமிதி த்வஜஹா, இது அதர்மம்னர் யாரு? வால்மீகி. நீங்கள்லாம் என்ன கேட்கலாம், ஏன் இவரே வேடுவனா இருக்கிறச்சே அடிக்கலையா? அடிக்கிறதுக்கும் ஒரு தருணம் பார்க்கணும். ஆண் பெண் பட்சிகள் கொஞ்சம் குலாபும் போது அடிக்கிறார் சாஸ்திரம். ஒரு மாமா மாமி உட்காந்துருக்கா அப்படின்னா நடுப்புற கூட நம்ம போகக்கூடாதுன்னு சாஸ்திரம். ஏன்னா அவ உமா மகேஸ்வராள் அப்படின்னு பாவிக்கணும். உமா மகேஸ்வரால் உட்காந்துருக்கச்சு நடுப்பர் போகலாமா? அது மாதிரி தம்பதிகள் உட்காந்துருக்கச்சு நடுப்பர் போகக்கூடாது. அப்படி இருக்கும்போது இவன் அந்த ஆண் பெண் பட்சிய பாரியா பட்சி கணவன் பட்சியில பிரிச்சுட்டான் இல்லையா, அது மகாபாபம். உடனே அந்த வேடுவனுக்கு ஒரு சாபம் கொடுக்கிறார். மா அனிஷாத பிரதிஷ்டாந்தமகம சாஸ்வதி சமாஹம் யக்ரௌச்ச மிதுனாதேகம் அவதீஹி காமமோஹிதம். உடனே ஒரு சாபம் கொடுக்கிறார். ஏ வேடுவனே, எந்த காரணத்தினால ஆண் பெண் மிதுனமா இருக்கக்கூடிய இந்த பட்சியில ஆண் பட்சியை நீ அடிச்சியோ அதனால உனக்கு இல்வாழ்க்கை இல்லாமல் போகட்டும். இன்னொரு அர்த்தமும் ஸ்மரிக்கிறது. மானா லக்ஷ்மி நிஷாதன வாசஸ்தலமாக உடையவனே, மானிஷாதான சீனிவாசா, எந்த காரணத்தினால ராவணன் மந்தோதரி தம்பதிகளுக்குள்ள ராவணனை நீ சம்ஹாரம் பண்ணினியோ அதனால உனது கீர்த்தி பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள் இந்த உலகத்தில் சாபிக்கப்படட்டும் அப்படி இன்னொரு அர்த்தம். சந்தோஷப்பட்ட நினைக்கிறார். என்னடா அது மிந்திலாம் சாபம்னா கல்லா போ, மண்ணா போ, மரமா போ தானே வரணும். நீட்டி முழக்கி பாதபத்தா அக்ஷரசமஹா தந்திரியிலே சமன்விதா அப்படியே ஒரு ஸ்லோகம் மாதிரி வந்திருக்கேன் அப்படின்னு அவரே ஆச்சரியம். இந்த ஸ்லோகத்தை திருப்பி மானிஷாத பிரதிஷ்டாப்தம் ஸ்லோகம் சொல்றது விளையாட்டு இல்லை. அதுவும் திடீர்னு நம்ம வாக்கில் தூங்கிட்டு இருக்கிறச்சே ஒரு ஸ்லோகம் வருதுன்னு வச்சுக்க சொல்றேன். நம்ம அதே சிந்தனையோடு இருப்போம்னு வச்சுப்போமே. இந்த ஸ்லோகம் வராதான்னு ஏங்கிட்டு இருப்போம். ஏங்கிட்டு இருக்கச்சே திடீர்னு ஒரு நாளைக்கு சொப்பனத்தில் ஒரு ஸ்லோகம் வந்துடுது ராமர் மேலே வச்சுப்போம். மறுநாள் காத்தாலே எழுதுக்கிறச்சே எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ராமரையே பார்த்த மாதிரி சந்தோஷமா இருக்கும். அந்த ஸ்லோகத்தை திருப்பி சொல்லுவோம். அது மாதிரி இந்த வால்மீகிக்கு இந்த ஸ்லோகம் வந்தோடனே ஆச்சரியமா இருக்கு. ஸ்லோகங்கிறது விளையாட்டு இல்லை. ஏன்னா காளிதாசன் அவர் போஜனிடத்துல வேலை பார்க்கிறார். அது ஆஸ்தான கவியா இருக்க அனாயசமா எழுதுற காளிதாசன். அப்படி எழுதும்போது அதே ஊர்ல உள்ள பிராமணாளுக்கு வருத்தம் வந்துடும். காளிதாசன் மாத்திரம் அப்படியே அனாயசமா கவிதைகள்லாம் எழுதி ராஜாட்ட பரிசு வாங்குற, நமக்கெல்லாம் ஒன்றும் வரலையேடா அப்படின்னு நினைச்சு 10 பிராமணாள் குடி உத்தராத்து திண்ணையில எல்லாரும் உட்கார்ந்து உடனே ஒரு பிராமணர் நம்ம கவிதை எழுதுவோண்டா அப்படின்னு சரின்னு எல்லாரும் ஒருத்தர் சொன்னார். நம்ம ஏன் இப்போ கஷ்டப்படுறோம்? போஜனத்துக்காக தான் அது எழுதுறேன். போஜனம் தேகி ராஜேந்திரா முதல் வரி வந்துருச்சு. ததிஷூப சமன்விதம், அது பருப்பும் தயிரும் போட்ட நல்ல போஜனமா இருக்கட்டும். ததிசூப சமன் 2 பாடம். கிருத்த சூப சமன்விதம், கிருத்தம்னா நெய்யும் பருப்பும் சேர்ந்த போஜனமா அமையட்டும். அடுத்த 2 வரி தெரியல.
அங்கேருந்து அதே வீதி வழியா இந்த திண்ணையில உட்கார்ந்துக்கூடிய பிராமணாவை பார்த்து காளிதாசன் கேட்டார், சுவாமிகளே என்ன பண்றேன்? உன்ன மாதிரி நாங்களும் கவிதை எழுதணும்னு ஆசைப்பட்டோம், 2 வரி வந்துடுத்து, அடுத்த 2 வரி தெரியல, இங்கே கொடுங்க. உடனே அவர் பார்த்தார். போஜனந்தே ராஜேந்திர கதி சூபசமன்விதம் மானிஷச்ச சரச்சந்திர சந்திரிகா தவளம் ததி. அடுத்த 2 வரி அனாயசமா போட்டார். மானிஷஞ்ச சரச்சந்திர சந்திரிகா, சரத்காலத்துல சந்திரன் எப்படி தகதகன்னு வெள்ள வெள்ளேன்னு இருக்காளோ அதுபோல நல்ல எரும மாட்டு மாகிஷஞ்ச என்ன எரும மாட்டு தயிர நல்ல கத்தியால கட் பண்ண அப்படி இருக்கும், அதுபோல அந்த தயிர் சாதாரண தயிர் இல்லை. நீங்க ததி சூப்ப சமன்வித்தம்னு எழுதிவிட்டு அது என்ன ததி அப்படின்னா எரும மாட்டு மாகிஷஞ்ச சரச்சந்திர சந்திரிகா தவளம் ததி. உடனே அவள்கிட்ட கொடுத்து நீங்கள் போய் பரிசை வாங்கிட்டு வாங்கோ. அங்கேருந்து இவாள்லாம் ஆசையா, அப்பா இன்னைக்கு தான்ப்பா நம்ம ஒரு கவிதை எழுதிட்டோம்ப்பா அப்படின்னு போஜராஜன்கிட்ட போய் நீட்டினான். போஜராஜன் அதை படித்தார். 4 வரியில் அவர் சொல்கிறார், முதல் 2 வரிக்கு ஒரு அக்ஷரம் ஒன்று, ஒரு நயா பைசா கூட கிடையாது. அடுத்த 2 வரிக்கு, ஏன்னா அவர் பழக்கம் உண்டு காளிதாசன், அடுத்த 2 வரிக்கு அக்ஷரத்துக்கு 1,00,000 பொன் தரேன் என்று சொன்ன உடனே நாமளால் எழுதுக்கவே இல்லை, இவர் தானே இருக்கார். காளிதாசன் எழுந்துட்ட உடனே அவரை கூப்பிட்டு அக்ஷரத்துக்கு 1,00,000 பொன் கொடுத்தார். அதை பிராமணாட்ட கொடுத்து உங்களுக்குள்ள பிரிச்சுக்குங்கோ. எதுக்கு சொல்ல வரேன் என்ன, இப்படிலாம் விளையாட்டா ஒரு இது ஸ்லோகம் எழுதிட முடியாது. அப்படி வந்திருக்கு அப்படின்னா ஒரு ஆச்சரியம். உடனே பேர் நிற்கிறார். சோகா ஸ்லோகத்வம் சோகா ஸ்லோகத்வமாகதா, சோகமே ஸ்லோகமா வேடுத்து என்று நினைச்சிட்டு மேலே அங்கே ஸ்நானம் பண்ணிட்டு அனுஷ்டானங்கள் எல்லாம் முடிச்சுட்டு பரத்வாஜங்கிற சிஷ்யனே அழைச்சிட்டு தீர்த்த கலசத்தெல்லாம் எடுத்துட்டு ஆசிரமத்துக்கு வந்துவிட்டார். நிறைய கதைகள்லாம் பேசிட்டு இருக்கார். திடீர்னு பார்த்தா பிரம்மா அவரோட ஆசிரமத்தில் பிரத்யக்ஷமாயிட்டார். ஆஜகாம மகா தேஜா திருஷ்டும் தம் முனி புங்கவன். பிரம்மா 4 தலையோட பிரத்யக்ஷமாயிட்டார். பட்டுன்னு எழுந்துட்டார். வால்மீகி நமஸ்காரம் பண்ணினார், சிஷ்யாலும் நமஸ்காரம் பண்ணினார். தஸ்தௌ பரம விஸ்மிதாக ஆச்சரியப்பட்டு நிற்கிறார். அவருக்கு அர்க்கியபாத்தியங்கள் ஆசனங்கள்லாம் கொடுத்தார். பிரம்மாவும் உட்கார்ந்துட்டார், அவரையும் உட்கார சொன்னார். அப்ப கூட அவருக்கு என்னென்ன, வால்மீகிக்கு பிரம்மா வந்தது ஆச்சரியம் இல்லையா, அந்த ஸ்லோகம் எப்படி வந்தது அப்படின்னு மனசுக்குள்ள அதே நினைச்சிட்டு இருக்கார். இதை பார்த்த உடனே ஒருத்தர் சொல்லாமலேயே அவர் மனசுல என்ன நினைக்கிறார்னு பிரம்மா கண்டுபிடிச்சிருவார். அதனால அவரை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சார். மச்சந்தா தேவதே பிரம்மன்னே பிரவர்த்தேயம் சரஸ்வதி ராமஸ்ய சரிதம் கிருஷ்ணம் குருத்வம் ரிஷிதத்தமா धर्मात्मनो गुणवतो लोके रामस्य धीमतः वृत्तं कथे वीरस्य यथा ते नारदाश्रुतं रहस्यं च प्रकाशं चेद्वृत्तं तस्य धीमतः रामस्य सखसौमित्रे राक्षसानां च सर्वस्य वैदेहा च यद्वृत्तं प्रकाशं यदिवारगः यच्चाप्यविदितं सर्वं विदितं ते भविष्यति न ते वा गानृता काव्ये गादितत्र भविष्यति कुरु रामकथां पुण्यां श्लोकबद्धां मनोरमां यावस्तास्यन्ति गिरियः सरिदच्च मयीतले तावद् रामायण कथा लोकेषु प्रचरिष्यति. ஒரு சிரிப்பு சிரிச்சிட்ட பிரம்மா சொன்னார், என்னுடைய சங்கல்பத்தினால தான் உங்க வாக்குல ஸ்லோக ரூபமா எங்காத்து மாமி சரஸ்வதி, சரஸ்வதினாலே வாக்கு தானே வந்திருக்கா. இங்கே ஒரு ஆச்சரியம் சொல்வார் நம்ம அண்ணா ஸ்ரீ அண்ணா. முதல்ல நாரதர் யாரு, பிரம்மபுத்திரர். அவர் வந்தார் யார்கிட்ட, வால்மீகி. என்ன தெரியுதுன்னா, யார் ராமநாமம் சொல்றாளோ அவள்கிட்ட நாரதர் வருவார்னு தெரியுது. அப்புறம் சரஸ்வதி ஸ்லோக ரூபமா வந்தா, மானிஷாத பிரதிஷ்டாம்னு ஸ்லோக ரூபமா யார் வந்தா, சரஸ்வதி. சரஸ்வதி யாரு, நாரதருடைய அம்மா. எங்க பிள்ளையும் தன் மனைவியை காணும் தேடிட்டு இப்ப பிரம்மா வந்துட்டார். அப்ப என்ன தெரியுதுன்னா,
எந்த இடத்துல ராமாயண படனம் நடக்கிறதோ அந்த இடத்துல 33 கோடி தேவர்களும் வந்துருவா. பிரம்மா உள்பட, சரஸ்வதி உள்பட அத்தனை பேரும் இருப்பா. பிரதானமா அங்க ராமாயணம் நடக்கிற இடத்துல எல்லாம் தெரிஞ்சுக்குங்க. ஆஞ்சநேய சுவாமி எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருதமஸ்த காஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருத்தியம் நமத ராட்சசாத். அப்படியே ஆனந்த கண்ணீர் விட்டுட்டு படிக்கும். நம்மளும் என்ன பண்ணணும்னா மனசை கொடுத்து படிக்கணும். மனசு எங்கேயோ இருக்கு, படனம் என்னமோ பண்ணிட்டு இருக்கோம்னா பிரயோஜனம் கிடையாது. எப்படி படிக்கணும் அப்படின்னா அதுல என்ன சொல்ற, வாட் இஸ் வாட் இன் திஸ் வால்மீகி ராமாயணா, அவர் என்ன சொல்றார் அதுல மனசு கொடுத்து அப்படி பாவத்தோடு படிச்சோம்னா அழுக வரும். சில இடங்கள்ல அழுக வரும், சில இடங்கள்ல சிரிப்பு வரும். ஏன்னா நவரசமானது. இப்படி அனுகிரகம் பண்ணினார். நீங்கள் இந்த வால்மீகி ராமாயணத்தை எழுத போறேன், என்னுடைய கிருபையினால உங்களுக்கு தர்மாத்மனோ குணவத்தோ லோகே, தர்மாத்மாவும் குணவானுமாக்கிய ராமனுடைய சரித்திரத்தை என் கிருபையினால எழுதுங்க. உங்க வாக்குல பொய்யான வார்த்தை, வாக்கு, அக்ஷரம் வராது. உலகத்துல எவ்வளவு காலம் ராமாயணம் இருக்குமோ அவ்வளவு காலமும், இந்த பிரச்சாரத்தில் எவ்வளவு காலம் ராமாயணம் இருக்குமோ அவ்வளவு காலமும் நீங்களும் என்னுடைய லோகத்தில் இருப்பீர்கள். மலைகளோ நதிகளோ நதங்களோ சமுத்திரங்களோ எவ்வளவு காலம் இருக்குமோ அவ்வளவு காலம் ராமாயணம் உலகத்தில் இருக்க போகுது. நீங்களும் என் லோகத்தில் இருக்கோ. சீதையினுடைய, ராமருடைய, லக்ஷ்மணனுடைய என்னென்ன வைபவங்கள், சம்பாஷணைகள், அசித்தம் பாஷித்தம் செய்வ பேச்சு, அப்புறம் சிரிப்பு, எல்லாத்தையும் எழுதணும். ஒன்று கூட மிஸ் பண்ணாதீங்க. அப்படி யார் சொல்றா? பிரம்மா. என்ன விளையாட்டா? இது ஒன்னே ஒரு பெரிய பாக்கியமாக நினைச்சார். இப்படி சொல்லிட்டு தத்ரைவ அந்தரதீயத்தை மறைஞ்சுட்டார். உடனே வால்மீகி பகவான் கிழக்கினுடைய தர்மைகளை போட்டு கண்ண முடினார். ததப்பதி தர்மாத்மா தத் சர்வம் யோகமாஸ்திதங்க புராய தத்ர நிர்வருத்தம் பாணவாமலகம் யதா. கண்ண முடி தியான யோகம் பண்றார். இந்த தியான யோகத்துல ராமர் பிறந்ததிலிருந்து பட்டாபிஷேகம் வரையிலையும் என்னென்ன சம்பவங்கள் உண்டோ எல்லாத்தையும் எழுதி முடிச்சுட்டார். வால்மீகி பூரா எல்லா ராமாயணத்தையும் 24,000 ஸ்லோகங்கள் எழுதிட்டார் பட்டாபிஷேகம் வரையிலையும். அப்ப யாரை கொண்டு இதை பிரச்சாரம் பண்ணலான்னு நினைக்கிறது? சது மேதாவினோ திருஷ்டுவா வேதேஷு பரிநிட்டிதோ வேதோபபிரம்மணார்த்தாய தாவக்ராயத பிரபு. மேதாவிகளாக அவனுடைய ஆசிரமத்திலேயே குசலவர்கள், மகா கெட்டிக்காரர்கள், வேதேஷு பரிநிட்டிதோ வேதத்தில் கரை கண்டவர்கள். அது மட்டும் இல்லை, சர்வ கீதேஷு கோவிதும் எல்லா கீதங்களும் கரைச்சி குடிச்சவன். அவளை பார்த்தாலே அழகு. ரூபலட்சண சம்பன்னம் மதுரஸ்வர பாஷிணம் பிம்பாதிவோதிதோ பிம்பௌ ராமதேகா ததா பரவு. மதுரமான சம்பாஷணம், பேசினாலேயே மதுரமா பேசணும். எள்ளுங்கொள்ளும் வெடிக்கக்கூடாது. தப்பு பண்ணினா கூட முதல்ல அவளோட ப்ளஸ் பாயிண்ட்டை சொல்லிட்டு அப்புறம் தப்பு சொல்லணும். யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணிட்டார் அப்படின்னா கூட எடுப்புல பல்லுன்னு விழக்கும். ஒரு நம்மாத்து வேலைக்காரியே தப்பு பண்ணிட்டான்னா அவள்கிட்ட எவ்வளவு காலம் அவள் சர்வீஸ் பண்ணியிருக்கா, அது எல்லாத்தையும் நீ அப்படி அழகாக பண்ணுவேன், இப்படி அழகாக பண்ணுவேன் குழந்தை, ஆனால் இதையும் தெரிஞ்சுக்கும் அப்படின்னு பணிபாசம். அவளுக்கும் அதை திருத்திப்பான். ஏன்னா எல்லாத்துமே தோஷம் உண்டு. பேர் இஸ் ஹியூமன் தான் இங்கிலீஷ்கார். எல்லாத்துமே தோஷம் இருக்கு. நம்ம பர்ஃபெக்டாக 100% ஆல் ரைட் பர்ஃபெக்ஷன் வந்துருக்குன்னு சொல்ல முடியாது. we are all tending towards perfection. பர்ஃபெக்டாக ஆயிட்டோன்னு சொல்ல முடியலையே. ஏன்னா சதோஷ பரதோஷ வித்தா தான் இருக்கும். நம்மளிடத்தில் உள்ள தோஷமும் தெரிஞ்சுட்டு பிறரிடத்தில் உள்ள தோஷமும் தெரிஞ்சுட்டு நம்ம பழகணும். உலகத்தில் நம்மள எல்லாம் ராமர் மாதிரி பர்ஃபெக்டாக எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்குமா? ராமரையே சொல்றார் வால்மீகி பகவான், ஸ்வதோஷ பரதோஷ வித்து. தன்னுடைய தோஷமும் தெரிஞ்சவர், பிறரிடத்தில் உள்ள தோஷமும் தெரிஞ்சிட்டவர்னு சொல்றார். நம்ம என்ன நினைக்கிறோம்? ராமர்கிட்ட தோஷமே இல்லைன்னு நினைக்கிறோம் இல்லையா? சில இடங்கள்ல ராமரே தோஷம். என்ன தோஷம்னா அதை லக்ஷ்மண சுவாமி நல்லா கவனிச்சு சொல்றேன், இப்போ புரிஞ்சுக்குங்க.
சீதாதேவியை கொண்டு தன்னிடத்துல தேவர்கள் கொடுக்கலன்னு கோபம் வந்துருச்சு. இந்த கோபத்தினால பிரபஞ்சத்தை அழிக்கிறேன்னு கிளம்புறார். உடனே லட்சுமண சுவாமி திருவடியில விழுந்து, பிரபோ, தனி ஒரு மனிதன் பண்ணின தோஷத்துக்காக உலகத்தையே அழிக்கிறேன்னு சொல்றேளே, இது நல்லதல்ல அப்படின்னு ஞானம் சம்போதயாமிகம், ஞானத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன்னு சொன்னோடனே தன்னை திருத்திக்கிறார். அப்ப ராமர் உலகத்தை அழிக்கிறதுக்காக கிளம்புறார் அப்படிங்கிறது கோபத்தில் என்னென்னமோலாம் சொல்றார். நாசியாமி ஜெகசர்வம் திரைலோக்கியம் ச சராச்சரம், மூன்று லோகத்தை அழிச்சு விடுறேன் கிளம்பும் பொழுது அது தோஷம் தானே. இளைய பெருமாள் சொல்றார், உலகத்தை அழிச்சுட்டேன்னா சாதுக்கள் எங்க இருப்பா? சாதுக்கள்னா யாரு? அகஸ்தியர், வால்மீகி பகவான், விஸ்வாமித்திரர், வசிஷ்டர், சாதுக்கள்னா எங்க போவா? அதனால அழிக்க கூடாது. அப்ப என்ன அப்படின்னா உடனே தன்னை மாத்திக்கிறாரா இல்லையா? அதுதான் சதோஷ பரதோஷம். தன்னுடைய தோஷத்தையும் தெரிஞ்சு இது மாதிரி 2-3 இடங்கள் உண்டு ராமர்கிட்ட. அதெல்லாம் நினைச்சு பார்க்கணும். அப்ப எல்லாத்தையும் தோஷம். அப்ப இந்த இடத்துல அந்த ராமச்சந்திர பிரபுவை போல எங்கேயோ போயிட்டேன். ஆனா இங்க எதுக்கு வரேன் அப்படின்னா, உலகத்துல பழகும் பொழுதே அதுக்காக சொல்ல வரேன். எல்லா இடத்திலும் உள்ள தோஷங்களையும் குணங்களையும் அது பார்த்துட்டு குணங்களை மாத்திரம் கிரகிச்சுக்கணும். என்ன சாரகிராகி ஜனார்தனா, ராமர் தான் நமக்கு ரோல் மாடல். அதனால ஆழ்வார் சொல்றார், கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ புற்பா புல் முதலாது எறும்பாதி ஒன்றென்றியே, புற்பால் புல் எறும்பாதி ஒன்றென்றியே, நட்பால் நல்ல அயோத்தியில் வாழும் சராச்சரம் உற்சவம் நட்பாலுக்கு உய்வித்தன நான்முகனார் பெற்ற நாட்டுளே. அழகா ராமாயணத்தை எழுதினார். குசலவாழ பார்க்கிறார். ரூபலட்சண சம்பன்னம், மதுரஸ்வர பாஷை, மதுரமா பேசுறார். அதுலேருந்து எடுத்துட்டேன். அப்புறம் அவளுடைய அழக சிம்பிளா சொல்றார். பிம்பாதி ஓதிதோ பிம்போ ராமதேகா ததாபரோ. ராமர் என்ன பண்ணாரா, அவாத்து நிலக்கண்ணாடியில தன் அழகை பார்த்துட்டாராம். பார்த்தோடனே அழகனே வெளியில வா அப்படின்னா அந்த பிரதிபிம்பம் வெளியில வந்துருத்து அப்படின்னா அதுதான் குசலவாள். பிம்பாதி ஓதிதோ பிம்போ ராமதேகா, ராமருடைய திருமேனியிலிருந்தே வெளியில வந்த 2 குமாரர்கள் தான் அந்த குசலவாள். அவளே இந்த ராமாயணத்தை எங்க பார்த்தாலும் அவளுக்கு நீங்க போய் பிரச்சாரம் பண்ணுங்கோ. முதல்ல நைமிஷாரண்யத்தில் போய் பாடுங்கோ. அங்கதான் ரிஷிகள்லாம் எல்லாரும் இருக்கா. அவ மத்தியில போய் அவ ஆசீர்வாதத்தை முதல்ல வாங்கிட்டோம். எப்பொழுதுமே சத்குருநாதருடைய ஆசீர்வாதத்தை முதல்ல வாங்கி, ராமாயணமோ பாகவதமோ நாங்கள் எல்லாமே ஸ்ரீ அண்ணாவுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு தான் இந்த லைனுக்கு வந்தோம். நான் சொல்றது 35 வருஷம் முன்னாடி. அப்ப சத்குருநாதன் அவருடைய ஆசீர்வாதம் வேணுமே. அதுக்காக வால்மீகி பகவான் சொன்னதை கேட்டுட்டு இந்த குழந்தைகள் முதல்ல நைமிஷாரண்யத்துல ரொம்ப அழகா ராமாயணம் சொன்னாள். இதை கேட்டுட்டு அகோ கீதஸ்ய மாதுரியம் ஸ்லோகானாம் ச விசேஷதः சிர நிர்வர்த்தம் அப்யதது பிரத்யக்ஷமிவ தர்ஷிதம். அடடா, என்னைக்கோ நடந்ததுன்னு தோணலையே இந்த ராமாயணம். நேரா பார்க்குற மாதிரி இந்த குழந்தைகள் இப்படி வர்ணிச்சாலை சொல்லிட்டு பட்டாபிஷேகத்தை கேட்டுட்டு ஒரு முனிவர் எழுந்துட்டார். குழந்தைகளா இந்தாங்கோ அப்படின்னு கலசம் கொடுக்குறார். கலசம்னா குடம். இன்னொரு முனிவர் எழுந்துட்டு துளசி மாலை கொடுக்குறார். குழந்தைகளா இந்தாங்க பிரசன்டேஷன். வைரம் வெடியுறவுலாம் அவள் பார்த்ததில்லை ரிஷிகள். தங்க கட்டி கொடுக்கலாமே, அவள்கிட்டயே தங்கம். அதனால அவள்கிட்ட இருக்கிறதானே அவள் கொடுப்பா. ஒரு ரிஷி அங்கேருந்து கூப்பிட்டார். குழந்தைகளா இங்கே வாங்க, மௌச்சி கொடுக்குற. கிருஷ்ணாஜீனம் அப்படின்னா மாந்தோல் கொடுக்குறார் இன்னொரு ரிஷி. இன்னொரு ரிஷி காட்டுல கட்டைகளை கட்டக்கூடிய கயிறு கொடுக்குற. இன்னொரு ரிஷி காஷாய வஸ்திரம் கொடுக்குற. இப்படி ஒருத்தர் கோடாலி கொடுக்குற. ஏன் கோடாலி கொடுக்கணும் அப்படின்னா இந்த மரங்களை வெட்டி அதை கொண்டு பிழைப்பு நடத்துறதுக்காக. இப்படி ஒருத்தரும் ஒன்று கொடுக்குற. ஒன்றுமே கையில் கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. என்ன உடனே அவ குசலவர்களுக்கு தீர்க்கமான ஆயுள், ஆயுஷ்யம் அபரே பிராகு முதா தத்ர மகர்ஷயா. குழந்தைகளா தீர்க்கமான ஆயுளோடு இருந்து சூரிய சந்திராள் இருக்கிற வரையும் இந்த ராமாயணத்தை நீங்க சொல்லணும். நமக்கு என்ன பாக்கியம்? ஓப்பனா சொல்றேன்,
இன்னைக்கு ராமனுடைய சன்னிதானத்துல ராமகதையை சொல்ற பாக்கியம் எனக்கு கிடைச்சது. நாளையிலேருந்து சந்துருக்கு கிடைக்க போகுது. சந்துரண்ணா இப்ப என்னென்ன ராமர் சன்னிதானத்துல ராமாயணம் சொல்லணும்னு எவ்வளவு பெரிய பாக்கியம். அது குசலவாள் கிடைக்க போறது. ஒரு நாள் உப்பரிகையில ராமர் தன் மாடியில அதே நைமிஷாரண்ய கஷேத்திரத்துல மாடியில சஞ்சாரம் பண்ற சந்தியா காலம். எங்கிருந்தோ தேவ கானம் போல மதுரமான குரல்ல ராமாயணம் கேட்குது. ஜன்னல் வழியாக பார்க்கிறேன். ஜன்னல் வழியா பார்த்தா பக்கத்துல இன்னொரு மண்டபத்துல மேடை மேல 2 குழந்தைகள் தன்னை போலவே இருக்காளேன்னு நினைச்சு பரதனையும் சத்ருகனையும் அழைச்சிட்டு கீழே இறங்கி இந்த குழந்தைகளை பார்க்க வந்துட்டேன். அவருக்கு தெரியும் வால்மீகி ஆசிரமத்துல சீதையை கொண்டு விட்டார் இல்லையா, அந்த குழந்தைகள் தான் இவர்கள் அப்படின்னு தன் குழந்தைகள் தான் என்ன தெரியும். பெயர்பட்ட அந்த குழந்தைகளை பார்த்து நீங்கள் யாருன்னு கேட்கிறார். வால்மீகி சிஷ்யர்கள். ராமரே ஏன் வால்மீகி ஆசிரமத்தில் கொண்டு விட்டார்னா, ராமாயணம் இந்த குழந்தைகள் கத்துண்டு உலகத்துல ராமாயணத்தை பிரச்சாரம் பண்ணணும் தான் ராமர் சங்கல்பம். அது யாருக்கும் புரியாது. உலகத்துல உள்ளவர்களுக்கு யாருக்கும் புரியாது. எதையோ பேசிப்பா. ஆனா ராம ஹிருதயம் என்ன தெரிஞ்சுக்கணும். இந்த அரசாங்கத்துல அயோத்தியில அரசாட்சி பீடத்துல இருந்தான்னா அவ அதை பத்தியே பேசிட்டு இருப்பா, அதையே இருப்பா. ஆனா வால்மீகியினுடைய சிஷ்யர்களா போனா ராமாயணத்தை பேசிட்டு ராமகதையை உலகத்துல சொல்லிட்டு ராமருக்கு என்ன சங்கல்பம்னா தன் கதையை உலகத்துல எல்லாருக்கும் அவ பிரவச்சனம் மூலமா பக்தியை கொடுத்து தன்னிடத்துல இழுத்துக்கணும்னு பெருமாள் சங்கல்பம். கூட சங்கல்பம் எல்லாருக்கும் புரியாது. இன்னைக்கு அந்த குழந்தைகள் அந்த கானத்தை ராமர் கேட்டாரோ இல்லையோ, உடனே ராமச்சந்திர ரத்யாசுராஜ மார்கேஷு ததர்ஷ பரதாக்ரஜய அங்கேது வந்து குழந்தைகளை நம்ம ஆசிரமத்தில் சொல்ல வரையலாம், எங்க வேணாலும் சொல்லுவோம், வரோமே. யார் சொல்றா? தன்னுடைய ரதத்திலே ஏற்றிட்டார். அழைச்சிண்டு நேரா நைமிஷாரண்யத்தில் அடுத்த பில்டிங் தானே, அங்கே வந்து ராமகதையை சொல்ல சொல்றார். 10,000 பேர் கூடியிருக்கா. அயோத்தியிலிருந்து எல்லாரும் இங்கே வந்துட்டா. அங்க அஸ்வமேத யாகம் பண்ற. அப்ப அந்த சதஸ்ல உள்ள எல்லாரையும் பார்த்து சொல்றார். இமௌ முனி பார்த்திவ லட்சணான்விதௌ குஷீலவௌ சைவ மகா தபஸ்வினௌ மமாபி தத் பூதிகரம் பிரவக்ஷதே மகானுபாவம் சரிதம் நிபோதத்தே ததஸ்துதௌ ராமவச்சக் பிரச்சோதிதௌ அகாயதா மார்க விதான சம்பதா சச்சாபி ராமஹ பரிஷத்கதः சனைஹி புபூஷயா ஆசக்தமனா பபூவஹ. அருமையான ஸ்லோகம். உடனே இந்த குழந்தைகளை பார்த்து சொல்றார். இமௌ முனி பார்த்திவ லட்சணான்விதௌ. இந்த குழந்தைகள் குசலவர்கள்னு பேரு, வால்மீகியினுடைய சிஷ்யர்கள். ஹே மகாஜனங்களே, இவா சொல்லக்கூடிய இந்த ராமாயணம் மமாபித்த பூதிகரம் பிரவட்சத்தை எனக்கே க்ஷேமத்தை கொடுக்கக்கூடிய கிரந்தமாக தெரியறது. ராமரே சொல்ற மமாபி அப்படின்னா என்ன? எனக்கே க்ஷேமத்தை கொடுக்கக்கூடிய கிரந்தமாக இந்த ராமாயணம் அமைஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட வால்மீகியினுடைய தபோமயமான வாக்கு நம்ம எல்லாரும் கேட்கலாம். பார்ப்பதற்கு இந்த குழந்தைகள் ரிஷிகுமாரர்களாக இருந்தாலும் பார்த்திவ லட்சணான்வித்தோ ராஜலட்சணங்கள்லாம் பொருந்தி இருக்கு. இவர்கள் பண்ணக்கூடிய கானமோ எனக்கு புலகாங்கிதம் உண்டாறது என்று சொல்லி, குழந்தைகளா ரெடியா இருக்கேளா? பாடலாமா? பாடலாமே, பாடுங்கள் உத்தரவு கொடுத்துட்ட. ததஸ்துதௌ ராமவச்சக் பிரச்சோதிதௌ அகாயதா மார்க விதான சம்பதா. யாழுது பேர், யாழை மீட்டிட்டு பாடுறான். சச்சாபி ராமஹா. ராமர் கதையை கேட்கிற சிம்மாசனத்துல 10 ஸ்டெப்புக்கு மேல உட்காந்துருக்க. இது மாதிரி 10 ஸ்டெப் இருக்கு. அதுல உட்காண்டிருந்த ராமர் கதையை கேட்டோடனே கீழ்ப்படியில் உட்காண்டார். இன்னும் கீழ்ப்படி கேட்க கேட்க மனசு பரவசமாயிடுத்து. அப்படியே எழுந்துட்டு வரலாமே, என்ன ரசபங்கம் ஆயிடும். ராஜாவே எழுந்துட்டான்னு ஜனங்கள் எழுந்துருவான். அதனால மெதுவா சனைஹிங்கிறார் அந்த இடத்துல.
மெதுவா கீழ்ப்படியில வந்து உட்கார்ந்துட்டு ஜனங்களோட ஜனங்களா உட்கார்ந்து கதை கேட்டு அப்புறம் இன்னொரு உற்சாகம் வந்துருத்து மேடை மேலேயே உட்கார்ந்துட்டு இந்த குழந்தைகளோட முதுகை தடவிட்டு பேஷ் பேஷ் நன்னா இருக்கு அப்படின்னு அப்படி மேல உற்சாகப்படுத்துறார். குழந்தைகள் ஆரம்பிக்கிறா. கோசலோ நாம முதிதா ஸ்மிதோ ஜனபதோ மகான் நிவிஷ்டா சரயுதீரே பிரபூததனதான்யவான் அயோத்தியா நாம நகரி தத்ராசி லோக விஸ்ருதா மனுனா மானவேந்திரேண யாபுரி நிர்மிதா ஸ்வயம் ஆயத்தா தசச்சதே யோஜனானி மகாபுரி ஸ்ரீமதி த்ரீணி விஸ்தீர்ணா சுபக்த மகாபதா. அப்பேற்பட்ட அயோத்தி அது எதனுடைய தலைநகரம்? கோசலோ நாம முதிதா, கோசல தேசம். முதிதா ஸ்பீதோ ஜனபதோ மகான், பெரிய தேசம். அந்த ஜனங்கள்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கா தெரியுமா? மாதம் மும்மாறி மழை பெய்யும். அதுக்கு காரணம் என்ன? அவளுடைய தர்மானுஷ்டானம் கர்மானுஷ்டானம். எப்பொழுதுமே தேவர்கள் எப்ப பிரீத்தி அடைவான்னா எல்லாரும் அவாவா தர்மானுஷ்டானத்தை விடாமல், அப்பதான் பிரீத்தி அடையும். கிருஷ்ணாவதாரத்தில் அதை சொல்றார். நம்மளுடைய கர்மா பயம் கோவிருத்தையோ அனிஷம், பசுக்களை பராமரிக்கிறது தான் நம்மளுடைய தர்மம். அதுலேருந்து நம்ம பெறல, அதனாலேயே தேவர்கள் பட்ட சந்தோஷப்படுவா என்று பெருமாளே கிருஷ்ணனே சொல்றோம். அதுபோல அவாவா தர்மம். இங்க அயோத்தியில் உள்ள அவ்வளவு ஜனங்களும் அவாவா தர்மானுஷ்டானம் கர்மானுஷ்டானத்தை விடாமல், அதனால மாதம் மும்மாறி போயிடும். அதனால சரையூல ஃபுல்லா ஜலம் போடுறது. அப்ப இதுக்கெல்லாம் மூல காரணம் தசரதனுடைய முறை தவறாத முடியாட்சி. அங்க வந்து முடிக்கிறார். எல்லா ஜனங்களும் சந்தோஷமா இருக்காங்க. அந்த அயோத்திங்கிறது என்னைக்கு திரேதாயுகத்துல பேர் வச்சார், இன்னைக்கும் அதே பேரோட இருக்கு. இந்த நகரம் மாறல. இன்னைக்கு அதே நகரத்தை கண்ணால பார்க்கிறோம். அதை விட இன்னும் இம்ப்ரூவ்மெண்டான ஸ்டேஜில் பார்க்குறோம். நிறைய கடைகள், கடை கன்னிகள்லாம் வந்துருக்கு. எல்லாத்துக்கும் மேலே ராமஜென்ம பூமியில் பெரிய கோவில், பார்த்து மாளாது, கால் வலிக்கும், அவ்வளோ பெரிய கோவில் கட்டிட்டு இருக்கா. ஏன்னா 3 ஃப்ளோர் வந்து ராம தர்பார் வந்தாச்சு. இப்போ கோடிக்கணக்கான ஜனங்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள் தமிழ்நாட்டிலேருந்து தான் குறைச்சலாக போகிறாங்க. ஆந்திராலேருந்து காஷ்மீர் வரலையும் பார்த்தேன்னா அவ்வளவு சாதுக்களும் படையெடுக்கிறாங்க. என்னுடைய அப்சர்வேஷன் என்னென்ன, தமிழ்நாட்டிலேருந்து அயோத்திக்கு போகிறதா குறைச்சலாக இருக்குன்னு தோன்றுறது. ஆந்திரா காரத்தில், ஆந்திராவில் நிறைய பேர், மகாராஷ்டிரா, யூபி, அயோத்தி இன்னைக்கு அப்படி கொடிக்கட்டி பறக்கிறது. வைகுண்டாதிபதேரஜஸ்ய பகவன் ஜன்மஸ்தலம் தே சுபம் ஸ்வீதம் தானிய தனாதிபிச்ச சரயூ தீரஸ்திதம் பாவனம் நானா ராஜகிரீஞ்சே சஜ்ஜனகணைः சம்சோபிதம் சர்வதா வைகுண்டாதிக வைபவம் ஸ்மரதி மே சித்தம் து அயோத்தியாபுரம் தேவானாம் பூர அயோத்தியா என்று வேதம் சொல்றது. ஏன் அயோத்தியாங்கிறதுக்கு பேருன்னா சத்ருக்களால முற்றுகையிட முடியாதது அப்படின்னு அர்த்தம். வேதமே சொல்ற. அப்படிப்பட்ட அயோத்தியில அது வைகுண்டத்தை காட்டிலும் அதிக வைபவத்தோடு இருக்குன்னு ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா நம்ம சத்குருநாத்தால் சொல்றோம். அது எப்படின்னு கேட்டா, வைகுண்டத்தில் பகவான் 4 கையோட லோக காரியங்களை சாதிக்கிறதெல்லாம் இங்க 2 கையோடையே செய்கிறாராம் ராமர். அங்க பகவானா இருந்து லோக காரியங்களை செய்யறதெல்லாம் இங்க மனுஷனாவே இருந்து செய்கிறார் சொல்ற. மேலும் அந்த வைகுண்டத்துல விரஜா நதின்னு ஒரு நதி ஓடுறது. அதுல 365 நாள் தீர்த்தம். அதுபோல இங்க சரையுல 365 நாள் தீர்த்தம் ஓடும். அப்ப இன்னும் வைகுண்டத்துல நித்திய சூரிகள்லாம் ஆனந்தமா பார்க்கிறோம். இங்க அயோத்தி ஜனங்கள்லாம் ராமரை ஆனந்தமா பார்க்கிறோம். வைகுண்டத்தில் எப்படி பார்க்கிறா அப்படின்னா, அப்பேற்பட்ட நித்திய சூரிகள் சதா பஷ்யந்தி சூரயா திவீவ சக்ஷுராததம் தத் விப்ராசோ விபண்யவோ ஜாகிரவாகம் சத்சமிந்ததே விஷ்ணோர்யத் பரமம் பதம் அப்படின்னு விஷ்ணு லோகத்தில் நித்திய சூரிகள்லாம் பார்க்கறா அப்படின்னா அவளுக்கு யோகியதை இருக்கு. இங்க அப்படி இல்லை. இங்க வானராள்லாம் வெச்சகட் வாங்காம பார்க்கறான்.
நித்திய சூரிகளுக்காவது யோகியதை, வானராளுக்கு என்ன யோகியதை? வானராள் கரடிகள்ல வெச்சக்கன் வாங்காத ராமரை பார்க்க. அப்புறம் அப்ப என்னென்ன விஷ்ணுவினிடத்துல காட்டிலும் ராமனிடத்துல சௌலபியம் ஜாஸ்தியா இருக்கு. லாவண்யம்னு எடுத்துட்டோம்னா இங்க விஷ்ணுவை காட்டிலும் ராமருக்கு லாவண்யம் ஜாஸ்தி, அழகுன்னு ஜாஸ்தியா இருக்கு. அப்ப அழகுன்னு எடுத்துட்டாலும் காருண்யம் அப்ப சொல்ல போறேன். காருண்யம் எப்படின்னா, ஒரு எழுத படிக்க தெரியாத குகனிடத்துல வந்து ஆலிங்கனம் பண்ணிக்கிறார், ஒரு வேடுவச்சியான சபரியை கடாட்சிக்கிறார், காருண்யம் பாருங்க. அதே போல ஜாம்பவான் முதலிய கரடிகளை கடாட்சிக்கிறார் இல்லையா? அப்ப அந்த ராமனுடைய காருண்யம் சௌலபியம் இதெல்லாம் ஜாஸ்தியா இருக்கு. இன்னும் சொல்ல போனா புரியுற மாதிரி சொல்றேன், ராமருக்கு சௌசீல்யம் ஜாஸ்தி. சௌசீல்யம்னா ரொம்ப 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 பெரியவா, ரொம்ப ரொம்ப மட்டமான ஒருத்தரிடத்துல பிரியம் காட்டுறது. அது எப்படி அப்படின்னா, ஜட்டாயு ஒரு மாംസം கொத்தி சாப்பிடக்கூடிய சாதாரண பட்சி, அதுக்கே மோட்சம் கொடுத்தார் அப்படின்னா ராமருடைய சௌசீல்யம். ரொம்ப ரொம்ப பெரியவரான ராமர் ரொம்ப ரொம்ப மட்ட ஜீவனான அந்த ஜட்டாயுவிற்கு மோட்சத்தை யாகதி யஜ்ஞசீலானா ஆதிதாகனச்சி யாகதி அபராவர்த்தினாம் யாச்சயாச்ச பூமி பிரதாயினா மயாத்தம் சமரிஜாத்தோ கச்சலோக்கான் அமுத்தமான் கிருத்தராஜ மகாசப்த சம்ஸ்கிருதச்ச மயாவிரதி. அழுதுட்டு இருக்கார் சீத்தே சீத்தேன்னு. அந்த சமயத்தை மோட்சத்தை கொடுக்கிறார். யாருக்கு? ஜட்டாயு. அது சொல்லுவார் ஸ்ரீ அண்ணா, பட்சிகளுக்கு மோட்சம், பட்சிகளுக்கு சம்ஸ்காரங்கிறது எங்கேயுமே கிடையாது. ஆனால் இங்க ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அந்த பட்சிக்கு மோட்சம் கொடுக்கிறாரு. கஜ விபோத்வம் மமலோகம் மமாக்யயா கஜ விபோத்வம் மமலோகம் சொச்சந்த கதிரக பிரததாமி கச்சே ஹைவ சத்யம் வதாமி. உன்னை போல பக்தன் நகி நகி சுகுணக, உன்னை போல பக்தன் இருக்கு இல்லப்பா அப்படின்னு ஜட்டாயு பார்த்து சொல்லு, மோட்சத்தை கொடு அப்படின்னா ராமருடைய சௌசீல்யம். அப்ப வைகுண்டபதியை காட்டிலும் ராமருக்கு சௌலபியம், சௌசீல்யம், காருண்யம், லாவண்யம் எல்லாமே ஜாஸ்தியா இருக்கு. அதனால அந்த வைகுண்டத்தை காட்டிலும் அயோத்தி இன்னும் பெருமை உடையதாக இருக்கு. வைகுண்டாதிக வைபவம் ஸ்வரதி மே சித்தம் அயோத்தியாபுரம். அந்த அயோத்திக்கு ஒரு சக்கரவர்த்தி, தஸ்யாம் புரியாம் அயோத்தியாயாம் வேதவித்து சர்வசங்கிரயா தீர்க்கதர்ஷி மகாதேஜா பௌரஜான பதப்பிரியா. அப்பேற்பட்ட தசரதர் பௌரஜான பதப்பிரிய, நாட்டு ஜனங்களுடைய பிரேமைக்கு பாத்திரமான. ஜனங்களுக்கெல்லாம் பொதுவாகவே ஒன்று சொல்றேன் கேளுங்க, யாரை ரொம்ப பிடிக்கும்னா நல்லாட்சி பண்றவரை தான் பிடிக்கும். இப்ப என்னமோ எல்லாம் மாறிட்டு, ஒரு காலத்துல நல்லாட்சி புரியக்கூடிய அப்பேற்பட்ட ராஜாவெல்லாம் சத்தியம் தர்மம் நாட்டப்படுகிறார்கள். அந்த நாட்டப்படுகிறார்கள் அப்பேற்பட்ட ஜனங்களுக்கு தஸ்யா பிரியா அயோத்தியாயா வேதவித்து சர்வசங்கிரயா சர்வசங்கிரயா எல்லாரும் சாரப்பட்டு தீர்க்கதர்ஷி மகாதேஜாஹ நல்ல தேஜஸ்வி. அது மாத்திரமல்ல, இதை யாருமே கண்டது மனஸ்வி மகானே கர்த்தா சத்ருகுலஸ்ய யுத்தம்
இருந்தாலும் தசரதற்கு ஒரு பலம். தஸ்ய தேவ பிரபாவஸ்ய கர்ப்பண்யஸ்ய மகாத்மனः சுதார்த்தம் தப்யமானஸ்ய நாசி வம்சகரசுதः 60,000 வருஷம் அவருக்கு புத்திரபாக்கியம் இல்லை. புத்திரனாக ரொம்ப முக்கியம். மகாபாரதத்தை எழுதின வியாசாச்சாரியார் சொல்ல புத்திரஸ்பர்ஷ சுகம் சுகம் புத்திரபாக்கியங்கிறது ரொம்ப 2 வயசு குழந்தை உளுந்து ஓடி வந்து அப்பாவை கழுத்தை கட்டிட்டு அப்பா மடியில வச்சு அப்பா கழுத்தை கட்டிட்டு தன் கன்னத்தோட அப்பாவோட கன்னத்தோட சேர்த்து வச்சுட்டா தகப்பனாருக்கு எப்படி இருக்கும்? அதனால வியாசர் சொல்றார் மகாபாரதத்துல புத்திரஸ்பர்ஷ சுகம் சுகம் குழலினிது யாழினிது என்பர் தன் மக்கள் மழை சொல் கேளாத. தன்னுடைய மக்களுடைய மழை சொல்ல கேட்காத ஜனங்கள் தான் ஃப்ளூட் ரொம்ப இனிமையா இருக்கு, வீணை ரொம்ப இனிமையா இருக்கு, மிருதங்க இனிமையா அவட அனுபவத்தோட சொல்றாரு யாரு? வள்ளுவர். அப்ப இவருக்கு உடனே ஒரு சபையை கூட்டினார். எல்லா ரிஷிகளும் வந்திருக்கா. வசிட்டர், வாமதேவர், ஜாபார். அவளை பார்த்து சொல்றார், 60,000 வருஷம் ராஜ்யபரிபாலனை பண்ணிட்டு வந்த எனக்கும் ஒரு ஆசை. அஸ்வமேத யாகம்னு ஒரு யாகத்தை பண்ணி அதன் துவாராவாக புத்திரகாமேட்டி யாகத்தை பண்ணி ஏன் நான் ஒரு சத் பிரஜைய சத் புத்திரனை நான் அடையக்கூடாதுன்னு எனக்கு தோன்றது, பண்ணலாமான்னு கேட்கிறேன். உடனே எல்லாரும் சரைவாச்சோத்தரே தீரேங்க பூமிர் விதியந்தாம் சம்பாராஹ சம்பிரியந்தாம் தேதுரகச்ச விமுச்சதாம். உடனே பட்டுன்னு அவ சொல்றான், சரை நதியினுடைய வடக்கு கரையில யஜ்யசாலை நிர்மாணம் பண்ணுங்கோ, யாக குதிரையை அவிழ்த்து விடுங்கோ. சுவாமி, ஏ ராஜன்னு, எந்த காரணத்தினால ஏசத்தே தார்மிகி புத்தி எம் புத்திரம் புத்திரார்த்தமாகத்தான் அஸ்வமேத யாகம் பண்ணணும்னு நீங்க நினைச்சு அதன் மூலமாக லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு அன்னதானம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ, அதனாலேயே உங்களுக்கு நீங்க ஆசைப்பட்டது ஒரு குழந்தை தானே, 4 குழந்தைகள் சத்வாரோ அமித விக்கிரமாக 4 குழந்தைகள் உங்களுக்கு பிறக்க போறா. அவர் கேட்டது ஒரு குழந்தை தான், 4 குழந்தைகள் உமக்கு பிறக்க போறா. இங்க ராமனுடைய பட்டாபிஷேகம் ஒன்று தட்டு அது நடக்காம போச்சு. ஆனா மொத்தம் 4 பட்டாபிஷேகம். என்னன்னு சொல்றேன், பாதுகா பட்டாபிஷேகம், சுக்ரீவ பட்டாபிஷேகம், விபீஷண பட்டாபிஷேகம், ராம பட்டாபிஷேகம். 4 பட்டாபிஷேகம் ராமாயணத்துல. ஒரு குழந்தை தான் கேட்டார், 4 குழந்தை. அப்ப என்னென்ன, ராமாயணம் கேட்கிறவாளுக்கு 4 மடங்கு செல்வமும் பக்தியும் பெரும். செல்வம் மாத்திரம் இல்லை, பக்தியும். இந்த ராமட்ட கேட்க ஆசை. அப்புறம் செல்வத்தை கூட துச்சமா நினைப்போம். ஸ்டேஜில் செல்வம் நிறைய போட்டு பெருமாள். அப்ப என்ன தோணும், செல்வம். அப்ப என்ன வேணும்னா பக்தி செல்வம் தான் நமக்கு வேணும் தோணி விடும். சொன்ன உடனே சந்தோஷப்பட்டு அங்க சொல்றார் தசரதர், யஜ்யத்தில் 6 லோபம் உண்டு. மந்திரலோபம், தந்திரலோபம், யந்திரலோபம், நியூனாதிரிக்தம், ஆஜ்யலோபம் முதலிய லோபங்கள் உண்டு. இந்த லோபங்கள்லாம், லோபம்னா குறைகள், இந்த லோபங்கள் வராம நீங்க காப்பாத்துக்கோ. ஏதாவது ஒரு மந்திரலோபம் வந்துடுத்துனா அந்த திடீர்னு அந்த அப்பேற்பட்ட பிரம்ம ராட்சசர்கள் ஆவிர்வவிச்சு யஜ்ய கர்த்தாவை அடிச்சுட்டு, பிரம்ம ராட்சசர்கள் அந்த காலத்தில் உண்டு. இப்பெல்லாம் ஏன் இல்லைன்னா ராமநாமம் சொல்ற இடத்துல அது வர. அதனால இப்பெல்லாம் பிரம்ம ராட்சசர்கள் கண்ணில் படுறது இல்லை, என்னமோ தெரியல. அந்த வார்த்தை உண்டு, யாரையாவது பிடிச்சுக்கணும். அதனால பிரம்ம ராட்சசர்கள் வந்துடுவா, யஜ்ய கர்த்தாவான என்னை அடிச்சு விடுவா, நீங்கள்லாம் ஜாக்கிரதையா இந்த யஜ்யத்தை நடத்தி கொடுங்க. இந்த சமயத்துல ஒரு ஆச்சரியம் நடக்குது. என்னன்னா, நம்ம தசரதரோட கூடவே இருக்கக்கூடிய சுமந்திரர் தேவ ரகசியத்தை சொன்னார். அங்க தேசத்துல ரோமபாதன் ஒரு ராஜா அவருடைய புரோகிதரா இருக்கக்கூடிய ரிஷிசங்கரை வரவழைச்சு
நீங்க இந்த யஜ்ஞத்தை வசிஷ்டரோடு சேர்ந்து அவரும் நடத்தி தரட்டும், அதன் மூலமாக உங்களுக்கு 4 குழந்தைகள் பிறப்பான்னு அந்த சனத்குமார பகவான் என்கிட்ட ரகசியமா சொல்லியிருக்காருன்னு அதையும் சொன்னேன். உடனே தானே போய் ரிஷசங்கரை அவரோட தர்மபத்னியான சாந்தாதேவியோட அழைச்சிட்டு வந்துட்டார். வந்தோடனே யாக குதிரை அழுத்து விட்டுட்டான். அது 1 வருஷம் கழிச்சு யாரும் அதை அடக்கலை. எல்லா தேசங்கள்லையும் போயிட்டு வந்துருக்கு. யாகம் ஜே 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 நடக்குது. ஒரு பக்கம் அன்னதானம். அன்னதானத்துல தசரதரே வந்து மேற்பார்வை பண்ற. எல்லாரும் பத்தி விசாரிக்கிறார். தீயத்தாம் அன்னம் வாசாம் சிவி விதானிச்சே. போடு அள்ளி போடு அள்ளி போடுங்கிற. ஏன்னா அன்னதானத்துல தான் வயிறு திருப்தியா. ஒரு யாகமே நடத்துகிறார் யஜ்ஞ தீட்சிதர்கள் அப்படின்னா அவளுக்கு கோடி ரூபாய் சம்பாவனை பண்ணா கூட அவள் என்ன நினைச்சுப்பாளாம், ஆட்டோக்கு போக வர ஆட்டோக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்துருக்கா அப்படின்னு நினைச்சுப்பாளாம். அதனால அதுதான் திருப்தி வராது. பின்ன என்னென்ன அன்னதானம் பரம்தான் அன்னசி க்ஷணிகா பிரீதி யாவத் ஜீவம்ச வித்யா. அன்னதானம் கூட கொஞ்ச நாளி தான், 3 மணி நேரம் தான். அப்புறம் டீ போட்டாளா, அப்போ டீயோட சேர்ந்து பிஸ்கட் இருக்கா இல்லை வடை கடை தான் போட்டாளான்னு பார்க்க தோணிடும். ஆனால் இந்த வித்யாதானம் இருக்கே, ராமாயண தானம், அது யாவத் ஜீவம்ச வித்யா. இந்த ராமாயண தானம் அது ஹிருதயத்தை அப்படியே குளிர்ச்சியாக பண்ணு. நீ தானே ஆரம்பிச்சிருக்கு, நாளையிலேருந்து பாருங்க, நாளையிலேருந்தா கதையா. அப்படிப்பட்ட அந்த அன்னதானத்தை நேரா தசரதர் இன்னும் அள்ளி போடு அள்ளி போடுங்கிற. தீயத்தாம் அன்னம் வாசாம் சிவி விதானிச்சே. வஸ்திரங்கள்லாம் அள்ளி கொடு. அன்னகூட்டாச்ச பகவோ திருஷ்யந்தே பர்வதோபமாக அஹோ திருப்தாஸ்ம பத்ரந்தே. அவள்லாம் அஹோ அப்படின்னு சொல்றது சாப்பிட்டுட்டு ஏப்பம் விடுற மாதிரி இருக்கான். இந்த அஹோன்னு சொல்றது அஹோ திருப்தாச பத்ரம் தே இப்படி ஜெய் ஜெய் நடக்கிறது. ஒரு பக்கம் இந்த அஸ்வமேத யாகத்துக்கு உண்டான வேத மந்திரங்கள்லாம் பிராதசவனம், மாத்தியந்தினம், சாயம் சந்தியா, சாயம் சவனம் இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கிறது. நடக்கும்போது அவிர்வாகம் கொடுக்கறதுக்காக இந்த யஜ்ஞ தீட்சிதர்கள் கொடுக்கும்போது ரித்விகள் கொடுக்குறார். அந்த சமயத்துல தேவர்கள் வந்து கை நீட்டுறா. உடனே அவளை அவிர்வாகத்தை வாங்க விடாதபடி ராட்சசர்கள் மிரட்டி அனுப்பர். உடனே எல்லாரும் பகவான சரணாகதி பண்றாள். ஏதஸ்மின்னந்தரே விஷ்ணு உபயாதோ மகாத்யுதி சங்க சக்கர கதாபாணிஹி பீதவாசா ஜெகத்பதி தைனதேயம் சமாருஹ்ய பாஸ்கரஸ்தோயதம்யதா தப்தஹாடக கேயூரஹ வந்தியமானஹ சுரோத்தமைஹி. ஆகாசத்துல நீலமேக சியாமள வர்ணமா திவ்ய பீதாம்பர தாரியா கோடி சூரிய பிரகாசனாக வைஜெயந்தி மாலாதரனாக மகர குண்டல தாரியாக சங்கு சக்கர கதார்த்தனாக பகவான் கருடன் மேல உடனே அங்கேருந்து வரார். உபயாத்தோ மகாத்மி ஆகாசத்தில் வைக்கத்தில் இறங்கி வரார் அப்படிங்கிறார் வால்மீகி பகவான். கருமுகில் தாமரை காடு பூத்து நீடு சுடர் இருபுறம் தேங்கி ஏந்தலர் திருவடும் பொலியவோர் செம்பற் கொந்தின் மேல் வருபவோர் கருளன் மேல் வந்து தோன்றினான். அழகா சொல்றார். கருமுகில் தாமரை காடு நீத்து ஸ்ரீ அண்ணா சொல்லுவார். அபூத கல்பனை அப்படின்பார். எங்கேயாவது ஆகாசத்துல தாமரைக்காடு பூக்குமா? நீங்களே நினைச்சு பாருங்க. ஆகாசத்துல எங்கேயாவது தாமரை மனம் வருமோ? வராது. ஏன் அப்படின்னா இது அபூத கல்பனையா. கம்பன் சொல்றார். ஏன் அபூத கல்பனையை பண்றார் அப்படின்னா நல்லா கேட்டுக்கோங்க. இங்க வந்திருக்கக்கூடிய வஸ்துவான பெருமாள் அவர் கற்பனாதீதமானவர், கற்பனைக்கு எட்டாதவர். அதனால கருமுகில் தாமரை காடு, அவர் முகம் தாமரை, அவருடைய ஹஸ்தம் தாமரை, அவருடைய சரணம் தாமரை, அவருடைய வக்ஷஸ்தலம் தாமரை. அதுல அவாத்து மாமி லக்ஷ்மி தேவி கமலான்னு பேரு, அவள் ஒரு தாமரையில உட்காண்டிருக்கா.
அவ கையில ஒரு தாமரை, நம பங்கஜ நாபாய நம பங்கஜ மாலினி நம பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரையே, தாமரை காடே வந்தது போல இருக்கு என்று சொல்றார் பெருமாள். அந்த பெருமாளை பார்த்து தொங்கதிஹி பரமாதேவா சர்வேஷாம் நக பரந்தபா, பிரபு ராமனுடைய அட்டகாசம் தாங்கல, நீங்க தான் லோகத்துல அவதாரம் பண்ணணும். பெருமாள் கேட்டார், லோகத்துல நான் எப்படி அவதாரம் பண்ணவா, இப்படியே வரவா? பின் எப்படின்னா, நிர்ணாம் லோகே மனக்குரு, மனுஷ ரூபத்துல வரணும். என்ன போய் மனுஷ ரூபத்துல வான்னு சொன்னா என்ன இருக்கா அப்படின்னு பெருமாள் கேட்கல, மனுஷ ரூபத்துல தான் நீங்க வரணும். அது பாருங்களேன், ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன். தேவலோகத்துல தேவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுப்பாங்க. சண்டை போட்டுட்டா நம்ம பூலோகத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டா சீ நாயன் திட்டுறாள, அதுபோல தேவலோகத்துல சீ மனுஷா ஒருத்தர் சண்டை போட்டுப்போம், சீ மனுஷா அப்படிம்பாளா. மனுஷன்னா அவ்வளவு மட்டும் வாழுக்கு. அந்த மனுஷ லோகத்துல நீங்க மனுஷனா பிறந்தோ அப்படின்னு பெருமாளை பார்த்து நிர்ணாம் லோகே மனக்குரு அப்படின்னு சொன்ன பெருமாளை கவலைப்படலை. அந்த கர்ப்பன் மேல இருந்துட்டு தனது அழகான தாமரை புஷ்பம் அந்த கண்களை அகல விரிச்சு பாரதத்துல பார்த்தார். அமெரிக்கால பார்க்கல, ஆஸ்திரேலியால பார்க்கல, ஆப்பிரிக்கால பார்க்கல, நம்ம பாரத புண்ணிய பூமியில யார அப்பாவா பார்க்கலாம்னா பிதரம் ரோஜயாமாச ததா தசரதம் நிருபம், தசரதரையே அப்பாவாக வரிக்கலாம்னு தோணுது. என்ன பாக்கியம்! பேர்பட்ட இந்த சமயத்துல இந்த யாகம் நடக்கும்போது ததோவை யஜமானஸ்ய பாவகாத் அதுல பிரபம் பிராதுர்பூதம் பகத்பூதம் மகாவீரியம் மகாபலம் கிருஷ்ணம் ரக்தாம்பரதரம் ரக்தாஸ்யம் துன்விஸ்வரம் சித்த ஹரியக்ஷ தனுஜ ஸ்பர்ஷ பிரவரம் சுபலக்ஷண சம்பன்னம் திவ்யாபரண பூஷிதம் சைல சிங்க சமுச்சேதம் துர்தசாதூல விக்ரமம். அழகான ஒரு பூதம், கிருஷ்ணம் ரக்தாம்பரதரம், கருப்பு வர்ணம், ஆனா சிவந்த வஸ்திரம் கட்டிட்டு அந்த பூதம் எல்லா சாமுத்திரிகா லட்சணங்களோட இருக்கிறதா. திவாகர சமாகாரம் திருத்தசாதுல விக்ரமம். திவாகரன் சூரியன், சூரியனை போல தேஜஸ். திருத்த சார்தூல விக்ரமம், கொழுப்பு அடைந்த புலி போன்ற பராக்கிரமம். அப்படிப்பட்ட பராக்கிரமுடைய அந்த பூதம் அழகான ஒரு தங்கத்தினாலான ஒரு கலசம், அதுல தேவ பாயசம் அடங்கியிருக்கு, வெள்ளி மூடி போட்டிருக்கு. அதை கட்டி அணைச்சிட்டு அங்கே தசரதரை பார்த்து பிராஜாபத்தியம் நரம் விந்தி மாமிய அபியாகதம் இருப்பேன், பிரஜாபதியை நினைச்சிருக்க சுவாமி, இதுல தேவ பாயசம் அடங்கியிருக்கு, இந்த பாயசத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் பத்திரிகையிடத்துல கொடுங்க, உங்களுக்கு 4 குழந்தைகள் பிறப்பான்னு பூதம் சொல்லி இவரு நமஸ்காரம் பண்ணி பக்தி புரஸ்கிருதமா அந்த தேவ பாயசத்தை வாங்கிட்டார் தசரதர். பூதத்தை பிரதட்சணம் பண்ணார், பூதம் மறைஞ்சு. உடனே கௌசலைக்கு பாதி பாயசத்தை கொடுத்தார், பாக்கி பாதியில பாதிய ஒரு கால் பாகத்தை சுமித்திரைக்கு கொடுத்தார். பாக்கி எஞ்சி உள்ள கால் பகுதியை 2 அரைக்கால் பாகமா போட்டு ஒரு அரைக்கால் பாகத்தை கைகைக்கு, இன்னொரு அரைக்கால் பாகத்தை சுமித்திரைக்கு 2ஆம் முறையா கொடுக்கிறார். இப்படி சந்தோஷம் யாருக்கு? தசரதர். அந்த பாயசத்தை சாப்பிட்ட நாளிலிருந்து இவாள் கர்ப்பம் உண்டாகி ததஸ்து ராஜா பிரதிவீட்சதாஸ்திரியா பிரரூட கர்ப்பாக பிரதிலப்த மானசாக பபூவ கிருட்ட திரிதிவேயதா ஹரிஹி சுரேந்திர சித்தர்ஷி கணாபி பூஜிதயா. நாளுக்கு நாள் அந்த கர்ப்பம் வளர்றத பார்த்து சக்கரவர்த்திக்கு பரம சந்தோஷம். ததஸ்து ராஜா பிரசவீட்சதாஸ்திரியா, முதல்ல ஒரு குறையும் இல்லைன்னு சொன்னோம், அப்புறம் ஒரு குறை பட்டுட்டான்னு சொன்னோம், புத்திரபாக்கியம் இல்லை அப்படிங்கிற அது இப்ப நிறைவேற போறது. அதனால குறை ஒன்றுமில்லாத கோவிந்தனை போல இந்த தசரதர் ஆக போறார் இல்லையா? அப்ப அவருக்கு எல்லையில்லாத சந்தோஷம். இந்த சமயத்துல பிரம்மா தேவர்களை பார்த்து பெருமாளே லோகத்துல மனுஷாவதாரம் பண்ண போறார், நம்மளும் கரடிகளாகவும் வானர்களாகவும் பிறக்கலாம் சொல்ல, அப்ப சூரியனே சுக்ரீவனா வந்துட்டார், வாயுவே ஆஞ்சநேயரா வந்துட்டார், பிரம்மாவே ஜாம்பவானா வந்துட்டார்.
அதே போல கந்தமாதனாக குபேரனை வந்துட்டார். பிரகஸ்பதியை தாரங்கிற ஒரு வானரனா வந்துட்டார். அதே போல தேவதாஸ்திரிகளும் இந்த ராமருக்கு கைங்கரியம் பண்ணுவதற்காக அவாவா அந்தந்த ரூபத்துல உலகத்துல அவதாரம் பண்றார். இந்த சமயத்துல பகவான் லோகத்தில் அவதரிக்கிறார். 12 மாசம் கர்ப்பத்தில் இருக்கார். பூர்ண கர்ப்பம்னு பேர். 2 பேரு தான். ஒண்ணு சைத்தன்ய மகாபிரபு பூர்ண கர்ப்பத்தோட இருந்தார். ராமச்சந்திர பிரபு பூர்ண கர்ப்பம் 10 மாசம் தானே கர்ப்பம்னு சொல்றோம். அப்படி இல்லை. ததச்ச துவாதசே மாசே சைத்ரே நாபவிகே திதௌ நட்சத்திரே அதிதெய்வத்தே சோச்ச சம்தேஷு பஞ்சசு கிரகேஷு கர்க்கடே லக்னே வாக்பதா பிந்துநாசகே प्रोद्यमाने जगन्नाथं सर्वलोक नमस्करं कौसल्या जनयद्रामं सर्वलक्षणसंयुतं इष्टोरत्नमहाभागं पुत्रमैक्ष्वागवर्धनं कौसल्या शुशुभे तेन पुत्रेण विदेशा यथा वरेण देवानाम् अतिथिर्वज्रपाणिना भरतो नाम कैकेय्या जज्ञे सत्यपराक्रमः 12வது மாசம் சைத்திர மாசம். நாளைக்கு வைகாசம். அதனால் வைகாசி மாசம் நாளைக்கு பிறக்க போறோம் இல்லையா? அப்பேற்பட்ட சைத்திர மாசத்துல புனருசு நட்சத்திரத்துல சுக்லபட்சத்துல பகவான் கர்க்கட லக்னத்துல சூரியன், அங்காரகன், புதன், சுக்கிரன், சனி முதலிய 5 கிரகங்கள் உச்சமா இருக்கும் பொழுது சந்திரனும் குருவும் சேர்ந்து உதயமாகக்கூடிய யோக காலத்துல சர்வ சாமுத்திரிகா லட்சணங்களோட கௌசல்யா அதிரயந்திராமம் சர்வ லட்சண சக்தி எல்லா லட்சணங்களும் கூடிய அந்த ராமனை பெற்றெடுத்தார். மறுநாளைக்கு மீன லக்னத்துல புஷி நட்சத்திரத்துல கைகேயிக்கு பரதன் பிறந்தார். அதற்கு அடுத்த நாள் லக்ஷ்மணன் சத்ருக்னன் இருவரையும் ஆஸ்லேஷா நட்சத்திரத்துல சுமித்ரா தேவி பெற்றெடுத்தாள். 4 குழந்தைகளும் 4 விதமான குணங்களோடு. கைகேயி த்வதேக சரணோ மார்ஜால வத்சோயதாக சௌமித்ரி தொய் பக்திமா திருடமதி கீசஸ்ய வத்சோயதாக शत्रुघ्नो भरतस्य पादकमले विन्यस्तमारो महान् एतेषाम् अभिरक्षणे तव विभो दीक्षा स्वधर्मस्य चेत् कैकेयी त्वदेक शरणो मार्जाल वत्सो यथा 4 குழந்தைகளுக்கும் 4 குணம். ராமர் பித்ருபக்தியை காமிக்கிறார், மாத்ருபக்தியை காமிக்கிறார், சகோதர வாஞ்சியை காமிக்கிறார். இப்படி சாமானிய தர்மங்களை காமிக்கிறார். லக்ஷ்மண சுவாமி என்ன காமிச்சார் தெரியுமா? ஒரு குரங்கு குட்டி அந்த தாய் குரங்கு எந்த மரத்துக்கு தாவினாலும் இறுக்கி அம்மாவை கட்டி பிடிச்சிக்கும், விடாது. அதுபோல பெருமாள் எங்க போனாலும் கூடவே வர்றார். நாளைக்கு விஸ்வாமித்திர அழைச்சிட்டு போறார், கூடவே வர்றார். காட்டுக்கு போறார் பெருமாள், கூடவே வர்றார். இப்ப எங்க போனாலும் குரங்கு குட்டி தாய் குரங்க விடாத போல பிடிச்சிக்கிறார். ஆனா பூனைக்குட்டி என்ன பண்ணும்? அந்த பூனைக்குட்டியை வாயில கவ்விண்டு அந்த தாய் பூனை அது அந்த மாடிப்படிக்கு அடியில சில சமயம் கொண்டு வைக்கும். நம்ம கிட்டக்க போனா சீரும், வேற இடத்துல கொண்டு வைக்கும். நம்ம படுத்துக்கிற பெட்டு மேலே கொண்டு வைக்கும் சில சமயத்துல. அது தாய்ப்பூனையை போல, அந்த தாய்ப்பூனையை போல ராமர், அந்த பூனைக்குட்டி மாதிரி பரதன். அந்த பரதனை நீ நாட்டுல போய் இருந்தோடனே நாட்டுல இருக்க என்ன சொல்றாரோ பெருமாள் அது அப்படியே அடிபணிஞ்சு இருக்கிறவர் அந்த பரதன். அதனால அவருடைய டைப்பு என்ன அப்படின்னா அந்த கீசஸ்ய வத்சோயத்தாங்கிறது லக்ஷ்மண சுவாமி, மார்ஜால வசம்னா பூனைக்குட்டி. அந்த பூனைக்குட்டி தாய் பூனையினுடைய இஷ்டத்தை அனுசரிக்கிற மாதிரி பரதாழ்வான் பிரபன்னனா சரணாகதனாக ராமர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு நடக்கிறார். இது அவருடைய குணம். சரி, 3 பேருக்கா எடுத்து சத்ருக்னன் என்ன குணம் அதை கேளுங்க. சத்ருக்னோ பரதஸ்ய பாத கமலே வின்யஸ்த பாரோ மகான். ஒரு பரம பாகவதனுடைய அபிமான பாத்திரமா இருக்கணுமா, அந்த மாதிரி இருந்தா கப்பு இல்லாம. அப்ப சத்ருக்னன் பரதனாகிய பரம பாகவதனுடைய அபிமான பாத்திரமாக இருக்க கடைசி வரையிலையும். பாருங்களேன் ஆச்சரியம். உதாரணம் சொல்றேன். ஸ்ரீ அண்ணா 7 வயசு குழந்தை
எங்கள் குருநாதர் 7 வயசு குழந்தையா இருக்கச்சு அவ்வாத்துல ஒரு பசுமாடு உண்டு, அது பால் கொடுக்கும். அந்த பாலை எடுத்து நம்ம அண்ணா உபநயனான புதுசு உடனே அந்த அவாத்துல உள்ள சால கிராமத்துக்கு அபிஷேகம் பண்ணுவார். அந்த பசுபாலை எடுத்து திடீர்னு அது காலகதி அடைஞ்சு போயிடுத்து அந்த பசு. ஓ கதறி அழுதார். அந்த பசு என்கிட்ட அவ்வளோ பிரியமா இருக்கும் அப்படின்னு அழறார். 7 வயசு குழந்தை தானே, இப்போ அழத்தானே அழும். அந்த பசு போனோடனே அன்னைக்கு ராத்திரி அழுது சொப்பனம் உண்டு, திவ்ய சொப்பனம். அந்த பசுமாடு அது அதிவேகமாக வந்து அந்த பெருமாள் கோவில்ல நுழைஞ்சு கர்ப்பத்துல பெருமாளோட ஐக்கியமாயிடுது. இந்த கனவை கட்டுட்டு குழந்தை அண்ணா எழுந்துட்டு, அம்மாமா இந்த பசுமாடு என்னாச்சு தெரியுமா, அது ஓடி வந்து அந்த கோவிலுக்குள்ள நுழைஞ்சு 4 கால் பாய்ச்சல்ல அர்த்த மண்டபத்தெல்லாம் தாண்டி அந்த பகவானுடைய சன்னிதானம் இருக்கே, சாங்டம் சாங்டோரம்னு சொல்றோமே, அந்த இடத்துல போய் பெருமாள்கிட்ட மறைஞ்சுடுத்துமா அப்படின்னு குழந்தை சொன்னோடனே, உன்னுடைய சால கிராமத்துக்கு அது பால் கொடுத்ததோ இல்லையோ அதனால முக்தி அடைஞ்சு கொடுத்து. அப்ப அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு பரம பாகவதனுடைய சரணச்சாயை ஆசிரித்த ஒரு பசுமாடு கூட உத்தமகதி அடைகிற மாதிரி சத்ருக்னன் பரம பாகவதனான அந்த பரதனுடைய பாதகமலத்தை அடைஞ்சு க்ஷேமமா இருந்தான்னு கடைசியில சொல்றார். இந்த 4 குழந்தைகளையும் 4 தொட்டில்ல போட்டு மண்ணு புகழ் கோசலைதன் மணிவயிறு வாய்த்தவனே தென்னிலங்கை கோன்மூடிகள் சிந்துவித்தாய் செம்பன் சேர் கண்ணினம்மா மதிப்புடை சூழ் கண்ணபுரத்தல் கருமணியே என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலேரு. குலசேகர ஆழ்வார் சௌரிராஜ பெருமாள்னு திவ்ய தேசம் ராத்திரி வந்திருக்கார். அவர் கூட்டின்னு போயிட்டார் பட்டாச்சாரியர். உடனே அதனால என்ன வெளியில பாடிட்டு போறேன்னு இந்த பாசுரத்தை பாடுறார். மண்ணு புகழ் கோசலைதன் மணிவயிறு வாய்த்தவன். ராமா, இந்த கோசலையனுடைய வயிற்றையே ரத்தனம் பதித்த வயிறா பாவிச்சு நீ பிறந்தியே சென்னிலங்கை. அந்த குழந்தை ராமன் என்ன பண்றானா, தொட்டில் கிழிய உதைத்திடும். தன்னுடைய குஞ்சு காலால அந்த தொட்டில இப்படி இப்படிமா உதைக்கிறத பார்த்தா ஆழ்வார் சொல்றார், ஓஹோ பிறந்த அன்னைக்கே ராவணவதம் ஆயிட்டு போட்டிருக்கே அப்படிங்கிற. அந்த கால் உதைக்கிறத, குஞ்சு காலை உதைக்கிறத பார்த்தா இன்னைக்கே ராவணவதம் ஆயிடு போல். தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்துவித்தாய் செம்பன் சே கண்ணினம்மா மதிப்புடை சூழ் கண்ணபுரத்தில் கருமணியே பெரிய மதில் சுவர். அப்படிப்பட்ட அங்க முதல்ல கோசலையினுடைய பிள்ளைன்னு ஆரம்பிச்சு இப்ப என்ன முடிக்க போற, என்னுடைய இன்னமுதே. முதல்ல கோசலையினுடைய பிள்ளை தானே சொல்லணும், அவன் சொல்லாம என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலேலோன்னு சொல்லி அழகா முடிக்கிற. அப்பேற்பட்ட அந்த குழந்தை ராமனை இன்னைக்கு தியானம் பண்ணிட்டே ராத்திரி படுத்து தூங்குவோம். வழக்கம் போல நாளைக்கு காத்தால 6:30 மணிக்கெல்லாம் இங்கே பாராயணம் ஆரம்பிச்சிருவோம். அதுலேருந்து சித்திரக்கூடம் வரலையும் இந்த பாராயணம். நாளை சாயந்தரம் சீதா கல்யாணம் உபன்யாசம். யாருக்கெல்லாம் இந்த குழந்தைகள் கல்யாணம் ஆகலையோ அவளெல்லாம் அழைச்சிருப்பாங்க, அவளுக்கெல்லாம் கல்யாணம் ஆகும். எல்லாம் பலஸ்ருதி. அதனால் பக்தி தான் முக்கியம். பக்தி சத்தையோடு கதை கேட்கணும். எல்லாரும் நாளைக்கு சந்திப்போம். ஜானகி காந்த ஸ்மரணம் स्वजन हृदमल सरोवर विकसित सरसीर गमन करुणायत नयन कलाधर शीतल वदना ललित विशाल ललाट विभासित गोपी चंदन तिलका जय जय कलिमन हरणा जय हरिनाम वितरणा जय हित करना हेम शैल समशील उदारा करुणा पारा वारा जय श्री माधुरी रमणा जय श्री माधुरी रमणा जय श्री माधुरी रमणा। जय बोलो प्रेमिकेंद्र सद्गुरु महाराज की। जानकी कांत स्मरणम।